தென்னிலங்கை கட்சியுடன் இணைந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியாது என்ற நோக்கத்தில் நீங்கள் தமிழ் தேசியம் என்ற விடயத்தை கையில் எடுக்கின்றீர்களா? தமிழ் தேசியத்தை நான் நன்காக உணர்ந்த ஒரு குறுகிய காலத்துக்குள் தான். ஈழத்தில் தமிழர்கள் பூர்வீக சிங்களர்களோடு இலங்கையில் 6ஆம் திருத்தச் சட்டமோ எதுவுமோ தமிழீழம் என்ற வார்த்தையை தடை செய்யவில்லை. நானும் தமிழீழம் என்ற வார்த்தையை கூறும் பொழுது ஏன் கூறுகின்றேன், தமிழீழம் என்பது எவரும் தரும் விடயம் அல்ல. இது நாம் எமக்காக உருவாக்கிய எமது தாயகமாக நாங்கள் முடிவெடுத்த வடக்கு இலங்கையின் ஈழத்தின் வடக்கு கிழக்கு தமிழீழம் என்பது. அதை கூறுவது கூட எந்த தடையும் இல்லை. தமிழர் விடுதலை கூட்டணி என்பது 13வது திருத்தம், இந்தியன் மாடல் எல்லாவற்றையும் கடந்து ஒரு சமஷ்டி அல்லது வேறு ஒரு தன்னாட்சி தொடர்பில் பேசுவதற்கு தற்பொழுது தயாரா? கொள்கை என்ற விடயத்தில் தடங்கள் மாறி இருக்கலாம். தமிழீழத்தில் தன்னாட்சி என்பதுதான் நமது கொள்கை. பொறுப்புக்கூறல் தொடர்பில் வடமாகாணத்துக்கு கிழக்கு சேர்ந்து வர வேண்டும் என்ற தேவையில்லை. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் வாழும் தமிழருக்கு வடமாகாணத்து தமிழருடன் சேர்ந்து சென்றால்தான் நமது இருப்பை நாங்கள் பாதுகாக்க முடியும். பிரிவினைவாதத்தை கோர முடியாது, தனி நாட்டை கோர முடியாது என்று தெரியும். அதே அடிப்படை வட்டுக்கோட்டை பிரகடனத்திலே தன்னாட்சியை பற்றிய கோர முடியும். சத்தியப்பிரமாணம் செய்யவில்லை. யார் செய்யவில்லை? அக்காலத்திலே அது சரிதான். 6ஆம் திருத்தச் சட்டத்தின் பின் பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்கள் மஹிந்த ராஜபக்சவுடன் இருக்கின்றீர்கள். மஹிந்த ராஜபக்சவுடன் நல்ல நெருக்கமான புகைப்படங்களை உங்களுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதன் பின்னர் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கின்றீர்கள். இலங்கை தேசிய குடும்ப பாரம்பரியமாக இருக்கின்றது, அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் அரசியல் நிச்சயமாக ஆனால் நான் இலங்கை தேசியம் என்ற இவ்வளவு போருக்கு பின் சிங்கள தேசம் கூட பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்ற என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. 2020 வரைக்கும் இருந்தீர்கள். 2019 வரைக்கும் 2020 நாடாளுமன்றத்தில் நான் தமிழ் விடுதலை கூட்டணி சேர்ந்து விட்டேன். அந்த காலப்பகுதியிலும் அவருடன் இருந்திருக்கவில்லை. அந்த பதில் நான் இருக்கவில்லை. அது தவறான புரிதல். நான் திரைப்படம் பார்த்தோம் ஒரு போட்டோ அது 2017ஆம் ஆண்டு இருந்திருக்கேன். வணக்கம். ஜெஃப்னா கலரியின் பிரம்மாஸ்திரம். தற்பொழுது ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளரை நிறுத்துவதா அல்லது பிரதான வேட்பாளர்களில் ஒருவரை தெரிவு செய்வதா போன்ற விடயங்கள் பேசப்படுகின்றது. அதே நேரம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையினால் வெளியீடு செய்யப்பட்ட அறிக்கை தொடர்பில் சர்வதேச மன்னிப்பு சபையினுடைய செயலாளர் வருகை தந்த விடயம் தொடர்பில் எல்லாம் அதிகளவு பேசுபவர்கள் இருக்கின்றது. இவ்வாறான விடயங்கள் தொடர்பில் பேசிக்கொள்வதற்காக தமிழர் விடுதலை கூட்டணியின் தலைவர், புதிதாக தெரிவு செய்யப்பட்ட தலைவர் அருண் தம்பிமுத்து அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். அருண் தம்பிமுத்து யார்? உங்களுடைய ஒரு அறிமுகமாக கூறுங்க. என்னை பற்றி கூற வேண்டும் என்றால், நான் அரசியலிலே கிட்டத்தட்ட ஒரு மாமாங்கமாக அரசியலிருந்து வந்து கொண்டிருக்கின்றேன். தமிழர் விடுதலை கூட்டணியில் சென்ற பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் போட்டியிட்டு ஒரு கணிசமான வாக்கு எடுத்தோம். கிட்டத்தட்ட 10,000 வாக்குகளை பெற்றோம். அதற்கு முன் நான் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக இருந்தவன். நான் இலங்கைக்கு அதுக்கு முன் சொல்ல வேண்டும் என்றால், எனது தாயார் கலாமாணிக்கம் என்று தமிழரசு கட்சியின் ஒரு செயல்பாட்டாளராக இருந்தவர். தந்தையார் சாம் தம்பிமுத்து பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். எனது தாயாரின் தந்தையார் முத்தையா மாணிக்கம் அவர்கள் செனட்டர் மாணிக்கம் என்று அவர் ஒரு முழு தமிழ் தேசியவாதி. தமிழரசு கட்சியின் செனட்டர் பதவியை ராஜினாமா செய்து தமிழர் சுயாட்சி கழகம் என்ற ஆரம்பித்தவர்கள் ஒருவர் BN நவரத்னம் அவர்களுடன். அது எனது பின்னணி. நான் 14 வயதிலேயே நாட்டை விட்டு சென்று விட்டேன். இங்கிலாந்தில் இருந்து விட்டு நான் நாடு திரும்பியது 2010. அதற்கு பிறகு கூற வேண்டுமென்றால், நான் ஒரு இலங்கைக்கு வந்த காலத்திலே நான் ஒரு இலங்கை தேசிய
சிந்தனையை கொண்டவனாக தான் இருந்தேன். போர் முடிந்த சூழலிலே கிழக்கு மாகாணத்திலே முக்கியமாக மக்கள் இருந்த நெருக்கடியான காலப்பகுதிகளில் தொடர்ச்சியாக தமிழ் தேசிய சிந்தனை அது ஒரு யதார்த்தமான சிந்தனையா என்ற ஒரு எண்ணம் அக்காலத்திலே என்னிடம் இருந்தது. அது மட்டுமின்றி 3 சமூகங்களும் வாழும் அந்த சூழலிலே தமிழர்கள் ஒரு இணக்கப்பாட்டு அரசியலில் தான் பயணிக்க வேண்டும் என்ற சிந்தனை எனக்கு இருந்தது. அச்சிந்தனையோ காலப்போக்கிலே முழுமையான மாற்றம் பெற்றது. நான் கூற வேண்டும் என்றால் இலங்கை தேசியம், மும்மொழி, சமத்துவமான நிலை இனங்களுக்கிடையே இதுதான் சாத்தியம் அல்லது சாத்தியத்தை தாண்டி அதுதான் ஒரு தமிழர்களுக்கு உகந்த ஒரு தீர்வாக இருக்கும் என்று கருதியவன் நான். ஆனால் சிங்கள தேசியத்தையும் சிங்களத்தையும் நன்காக உணர்ந்தவன் நான். ஏறத்தாழ 7-8 வருடங்களுக்கு மேல் நான் சிங்கள ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைப்பாளராக, அதைத் தொடர்ந்து பொதுவாக சிங்கள தேசிய அரசியலுக்குள்ளே ஈடுபட்டவன். அவர்களது சிந்தனையை நன்காக உணர்ந்தவன் நான். இன்று தமிழீழத்திலே ஒரு தீர்வு, தன்னாட்சி கொண்ட தீர்வு வேண்டும், அதுதான் தமிழர்களுக்கு ஒரே தீர்வு என்ற கருத்தில் வந்திருக்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் எந்த தமிழ் தலைவர்களோ அல்லது தமிழ் தேசிய சிந்தனையாளர்களோ அல்ல. சிங்கள தேசியம், சிங்களம் என்னை ஒரு தமிழ் தேசிய சிந்தனையாளனாக மாற்றியிருக்கின்றது. கூறலாம் இதன் தேர்தல் அரசியலா அல்லது தேர்தலுக்காக சிந்திக்கின்றீர்களா என்றெல்லாம் கூற முடியும். ஆனால் நான் அக்காலத்திலும் சரி இக்காலத்திலும் சரி எனது அரசியல் ஒரு சிந்தனை சார்ந்த அரசியலை தவிர தேர்தலுக்கான அரசியல் அல்ல என்பதை எனது எண்ணமாக இருக்கின்றது. அருண்மொழிவர்மன் 1921ஆம் ஆண்டிலிருந்து உங்களுடைய குடும்பம் என்பது மட்டக்களப்பை ஒரு பிரதிநிதித்துவப்படுத்துகின்றது. தொடர்ந்து அரசியலில் இருக்கின்ற ஒரு குடும்பம். தமிழரசு கட்சியினுடைய ஆரம்பம், அதன் பின்னர் உங்களுடைய தந்தையார் நாடாளுமன்ற உறுப்பினராக எல்லாம் இருந்திருக்கின்றார். உங்களுடைய தாயார் கூட தமிழரசு கட்சியின் முக்கிய செயற்பாட்டாளராக இருந்திருக்கின்றார். எனினும் 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தத்துடன் அதே நிலைப்பாட்டுக்கு அவர்கள் செல்கின்றார்கள். தமிழீழ விடுதலை புலிகள் அமிர்தலிங்கத்தை சுடுவது போன்று உங்களுடைய தாய் தந்தை அவர்களையும் சுட்டு படுகொலை செய்திருந்தார்கள். அதன் பின்னர் நீங்கள் வெளிநாடு சென்று விட்டீர்கள். அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவுடன் இணக்கமாக இருந்தீர்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும். தற்பொழுது தமிழ் தேசியம் என்ற விடயத்தை அதிக அளவு பேசுகின்றீர்கள். தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய தலைவராகவும் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றீர்கள். இந்த மாற்றம் என்பது நீங்கள் முதலே குறிப்பிட்டது போன்று தென்னிலங்கை கட்சியுடன் இணைந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியாது என்ற நோக்கத்தில் நீங்கள் தமிழ் தேசியம் என்ற விடயத்தை கையில் எடுக்கின்றீர்களா, அல்லது உண்மையில் தமிழ் தேசியம்தான் தமிழ் மக்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வுக்கு வழிவகுக்கும் என்ற அடிப்படையில் இந்த மாற்றம் நிகழ்கின்றதா? முக்கியமாக சரியான கேள்விதான். நாடாளுமன்றத்துக்கு செல்லலாம். முக்கியமாக மட்டக்களப்பை பார்த்தால் இணக்கப்பாட்டு அரசியலிலே 2 தமிழ் சமூகத்தை சார்ந்து நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கின்றார்கள். எனவே நான் அது ஒரு காரணமாக நான் நிச்சயமாக எனது அரசியலை அப்படி நான் பார்க்கவில்லை. ஆனால் தமிழ் தேசியத்தை நான் நன்காக உணர்ந்த ஒரு குறுகிய காலத்துக்குள் தான், 4 வருடம். நான் தமிழ் தேசிய பின்னணியில் இருந்தவன் தான். இருந்தாலும் கூட நான் ஒரு சின்ன உதாரணத்தை கூற முடியும். எனது தந்தையார் 1983ஆம் ஆண்டு சட்டத்தரணியாக தொடர்ந்து அவர் செயல்படவில்லை. காரணம் 6ஆம் திருத்தச் சட்டத்துக்கு பின் அவர் சத்தியப்பிரமாணம் எடுக்கவில்லை. இருந்தும் கூட 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தம் வந்தவுடன் அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தற்போது நான் கூற வேண்டும் என்றால் பின்னோக்கி பார்க்கும் பொழுது நான் சிந்திக்கின்றேன், எனது தந்தையார் உட்பட தமிழர் விடுதலை கூட்டணி உட்பட அக்காலத்திலே ஒரு தெளிவான முடிவை எடுத்திருக்க வேண்டும். அதாவது தமிழர்கள் நாங்கள் திடீரென்று தன்னாட்சிக்கு வேண்டும் என்றது, அதாவது ஒற்றையாட்சிக்கு வெளியில் தான் நமக்கு தீர்வு என்று நாங்கள் நினைக்கவில்லை. தொடர்ச்சி 50களிலிருந்து நாங்கள் ஒவ்வொரு வழிகளை தேடியும் 72 குடியரசு சாசனத்துக்கு பின் நாங்கள் திட்ட தெளிவாக ஒரு முடிவை எடுத்தோம். அதனால் தான் தமிழர் விடுதலை கூட்டணி கூட உருவாக்கப்பட்டது. தமிழர்கள் ஒரு தேசமாக, தேசிய இனமாக நமது இறைமையை நாங்கள் எமதாக்கி கொள்ள வேண்டும் என்று 87 புலிகளை தவிர அனைத்து
தமிழ் போராட்ட இயக்கங்களாக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் ஒற்றையாட்சிக்குள் 13ஆம் திருத்த சட்டத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது நான் விமர்சனத்துக்காகவும் சொல்லவில்லை. ஆனால் அதை அக்காலத்திலே அனைத்து தமிழ் கட்சிகளும் தலைவர்களும் நாங்கள் தன்னாட்சிக்குள் தான் நாங்கள் இருக்கப் போகின்றோம். ஏனென்றால் சிந்தித்து பாருங்கள், 76 வட்டுக்கோட்டை பிரகடனத்திலிருந்து நாங்கள் 11 வருடங்கள் பயணித்து விட்டோம். பலர் தமது உயிர்களை தியாகம் செய்திருக்கின்றார்கள். அக்காலத்திலே எமது தலைவர்கள் இந்தியாவுக்கு திட்ட தெளிவாக அந்த நிலைப்பாட்டை கூறியிருக்க வேண்டும் என்றது எனது இன்றைய எண்ணம். அதுபோல தமிழர்களுக்கு தீர்வு என்ற விடயத்தில் எது தீர்வு சாத்தியம் எல்லாரும் கூறும் பொழுது தன்னாட்சி சாத்தியமா என்றெல்லாம் கேள்வி எழுப்பது வழக்கமாக இருக்கின்றது. ஆனால் 13ஆம் திருத்த சட்டம் சாத்தியமா? இலங்கையின் அரசியல் சாசனத்தில் தான் 13ஆம் திருத்த சட்டம் இருக்கின்றது. காணி போலீஸ் அதிகாரமும் இலங்கையின் அரசியல் சாசனத்தில் தான் இருக்கின்றது. ஆனால் அதை அமுல்படுத்தவில்லை. தனது அரசியல் சாசனத்தை அமுல்படுத்தாத ஒரு நாட்டில் நாங்கள் சாத்தியம் பற்றி பேசவெல்லாம் அர்த்தமில்லை. எனது கருத்து என்னவென்றால், இது வெறுமனே ஒரு சந்ததியின் முடிவு அல்ல. நாங்கள் பல சந்ததிகளாக இந்த நாட்டின் பூர்வீக குடிகளாக வாழ்ந்து வந்திருக்கின்றோம். நாங்கள் இப்போ 5000 10,000 வருடங்கள் போக வேண்டியதில்லை. வெறும் கடந்த 1000 வருடங்களை நாங்கள் பார்த்தாலும் கூட சிந்தித்து பாருங்கள். இலங்கையின் கோட்டை ராஜ்யத்தில் ஆண்ட வீர அழகேஸ்வரன் ஒரு தமிழ் மொழியை பேசியவர். தமிழர்கள் 5 ஈஸ்வரங்களை பற்றி பேசும். இன்று மாத்தரை தெய்வேந்திர முனை என்ற அக்காலத்தில் கூறப்பட்ட தெவினுவர ஒரு தொண்டேஸ்வரம் என்ற ஒரு மாபெரும் சிவாலயம் இருந்தது. ஸோ தமிழர்களுக்கு வரலாற்று இருக்கின்றது. ஈழத்தில் தமிழர்கள் பூர்வீக சிங்களர்களோடு சேர்ந்து வாழ்ந்த பூர்வீக குடிகள் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. ஆனால் ஒரு இனம் தனது இறைமையை பெற்றுக்கொண்டது. நாங்கள் வெறுமனே இல்லை நாங்கள் சிறுபான்மை ஏனென்றால் ஒரு யதார்த்தத்தை சிந்தித்து பார்ப்போம். மலைய தமிழர்களோ அல்லது இஸ்லாமிய சோனக மக்களோ அல்லது பரங்கியரோ தம்மை சிறுபான்மை இனமாக சிந்தித்து தமது அரசியலை முன்னெடுப்பதில் தவறு எதுவும் இல்லை. ஆனால் ஈழத்தமிழர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டியிருந்தது. நாங்கள் எமக்கென தமிழீழத்தை தாயமாக நாங்கள் உருவாக்க திட்டவட்டமாக நாங்கள் முடிவெடுத்தோம். அது மட்டுமின்றி வட்டுக்கோட்டை பிரகடனமானது இன்றும் உறுத்துள்ள ஒரு விடயம் என்பது எனது அடிப்படை கருத்து. ஏனென்றால் 6ஆம் திருத்தச் சட்டத்துக்கு பின் ஈழத்தமிழர்கள் ஒரு சுயாதீனமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு மக்கள் கூட்டம் அல்ல. எனவே நாங்கள் அந்த உறுத்தை விட்டு கொடுக்க முடியாது. திட்ட தெளிவாக அன்று வாக்களித்தவர்களில் பலர் அல்லது அவர்களது வாரிசுகள் உயிருடன் இல்லை அல்லது புலம்பெயர்ந்து வாழ்கின்றார்கள். ஏறத்தாழ தமிழீழத்தில் இன்று 15 லட்சம் தமிழர்கள் வாழ்ந்தால் இன்னொரு 20 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள். அவர்களுக்கும் உறுத்து இருக்கின்றது இந்த தமிழீழத்தில் ஒரு தீர்வு வர வேண்டும் என்று. தமிழீழத்தில் தன்னாட்சி என்பது அதுதான் நமக்கு வர வேண்டியது. அது எப்படிப்பட்ட தன்னாட்சி என்பதெல்லாம் இரண்டாவது விடயம். அதை நாங்கள் காலப்போக்கிலே பார்க்கலாம். ஆனால் நானும் தமிழீழம் என்ற வார்த்தையை கூறும் பொழுது ஏன் கூறுகின்றேன்? தமிழீழம் என்பது எவரும் தரும் விடயம் அல்ல. இது நாம் எமக்காக உருவாக்கிய எமது தாயகமாக நாங்கள் முடிவெடுத்த இலங்கையின் ஈழத்தின் வடக்கு கிழக்கு தமிழீழம் என்பது. அதை கூறுவது கூட எந்த தடையும் இல்லை. இலங்கையில் 6ஆம் திருத்தச் சட்டமோ எதுவுமோ தமிழீழம் என்ற வார்த்தையை தடை செய்யவில்லை. நமக்கே நாங்கள் பல திரைகளை போட்டுக்கொண்டு நாங்கள் வடக்கு கிழக்கு அது இது என்று கூறிக்கொண்டிருக்கின்றோம். சில வேளைகளில் அந்த பெயருக்கு எதிராக வழக்கு தாக்கல்கள் செய்யப்பட்டிருக்கின்றது. தமிழீழம் என்ற பெயர் பயன்படுத்தப்பட்டதுக்காக எல்லாம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அந்த வழக்குகள் இருந்தாலும் கூட அதை நாங்கள் அந்த உரிமையை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்பது எனது கருத்து. இரண்டாவது, தமிழீழம் என்பது என்ன? தமிழீழ விடுதலை இயக்கம் என்ற ஒரு அரசியல் கட்சியை கூட பதிவு செய்திருக்கிறார்கள். எனவே இது வழக்கு தாக்கல் எதற்கு செய்யப்படவில்லை? கஞ்சி குடித்தாலும் வழக்கில் தாக்கப்பட்டிருக்கிறது, போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். எனவே அதை தாண்டி நாங்கள் எமது உரிமைகளையும் உறுத்துகளையும் விட்டுக் கொடுக்க முடியாது என்ற யதார்த்தத்தை
உணர்ந்தவன் நான். முக்கியமாக தென் தமிழீழத்திலே, கிழக்கு மாகாணத்திலே தமிழர்கள் தொடர்ச்சியாக, நீங்கள் அதை உணர்ந்தது நான் குறுகிய காலமாக இருந்தாலும் கூட, வரலாறாக தான் இருக்கின்றது. 1949 இருந்து திட்டவட்டமாக திட்டம் போட்டு தமிழர்களின் குடிப்பரம்பலை திட்டமிட்டு அழித்து வந்திருக்கிறார்கள். நான் பல கிராமங்களை பற்றி பேச முடியும். முக்கியமாக 85 87 காலப்பகுதிகளிலே விசேட அதிரடிப்படையினர் சில கிராமங்களை, தமிழர்களின் முக்கியமான கிராமங்களை, வரலாற்று கிராமங்களை அழித்து வந்திருக்கின்றார்கள். அதன் விளைவு அக்காலத்திலிருந்து இன்று பார்த்தோமேனால் 80% மக்கள் குறைந்திருக்கிறார்கள் அந்த அக்கிராமத்திலே. பல கிராமங்கள், வீரமுனையை உதாரணமாக சொல்லலாம், காரதீவை உதாரணமாக சொல்லலாம், திருக்கோவிலை சொல்லலாம். இந்த கிராமங்களில் இருந்தெல்லாம் மக்கள் புலம்பெயர்ந்து வெவ்வேறு இடங்களுக்கு புலம்பெயர்ந்திருக்கின்றார்கள். அதற்கு காரணம் இனப்பெரம்பல் மாற்றப்பட்டிருக்கின்றது. இனப்பெரம்பல் மாற்றப்பட்டது மட்டுமல்ல, இது ஒரு திட்டம் போட்டு தமிழர்களின் அடையாளங்களை அளித்திருக்கிறார்கள். எனவே இந்த விடயத்திலே நாங்கள் ஒரு தமிழ் இனத்தின் சாபக்கேடு, நாங்கள் இனங்களாக, குழுக்களாக, நாங்கள் அரசியல் கட்சிகளாக அல்லது வெவ்வேறு வகையிலே பிரிந்திருக்கின்றோம். ஒரு உதாரணத்தை நான் கூற வேண்டும் என்றால், ஈழத்தமிழர்கள் என்ற ஒரு இனம். ஆனால் இந்த ஒரு இனத்தை யாழ்ப்பாண தமிழன், மட்டக்களப்பு தமிழன், திருமலை தமிழன் என்று பிரித்து கொண்டு வரும். இதெல்லாம் ஒரு விசேடம் என்னவென்றால், நான் பலருக்கு கூறும் விடயம் என்ன, தமிழீழத்தின் சிறப்பு என்னவென்றால், தமிழீழத்தில் உள்ள ஒவ்வொரு பாகங்களும், அது மன்னாராக இருக்கட்டும், வவுனியாக இருக்கட்டும், முல்லைத்தீவாக இருக்கட்டும், கிளிநொச்சியாக இருக்கட்டும், ஏன் மட்டக்களப்பு, அம்பாறை, திருவண்ணாமலையாக இருக்கட்டும், யாழ்ப்பாணமாக இருக்கட்டும், இங்கு நமக்கு தனித்துவம் இருக்கின்றது. அந்த தனித்துவம் தான் தமிழீழத்தின் சிறப்பு. ஆனால் நாங்கள் ஒரு இனம், ஒரு மக்கள். எங்களுக்கு என்று கலாச்சார ரீதியிலே, பண்பாட்டு ரீதியிலே அந்த மண்ணை சார்ந்த சில வித்தியாசங்கள் இருக்கின்றன. ஆனால் அதற்காக நாங்கள் மட்டக்களப்பு தமிழர் தனியாக, வன்னித்தமிழர்கள் தனியாக என்று நாங்கள் இருக்க முடியாது. ஏனென்றால் எமது சிறப்பும் எமது பலமும் நாங்கள் ஒன்றாக இருப்பது தான். முக்கியமாக கிழக்கிலங்கையிலே கிழக்கு மாகாணம் தனித்து இருக்க வேண்டும் என்ற கருத்தெல்லாம் கூறப்படுகின்றது. நான் முக்கியமாக கூறுவது, வடமாகாணத்துக்கு கிழக்கு சேர்ந்து வர வேண்டும் என்ற தேவையில்லை. ஆனால் கிழக்கு மாகாணத்தில் வாழும் தமிழருக்கு வடமாகாணத்து தமிழருடன் சேர்ந்து சென்றால்தான் நமது இருப்பை நாங்கள் பாதுகாக்க முடியும். இந்த யதார்த்தம் கூட பலர் சிந்திப்பதில்லை. நான் விடுதலை புலிகளை பற்றி பேசும் பொழுது சிலர் கூறுகிறார்கள், விடுதலை புலிகளின் அரசியல் நீக்கப்பட வேண்டும், அப்போதுதான் சர்வதேச ரீதியில் நமக்கு அங்கீகாரம் கிடைக்கும் என்றெல்லாம் கூறுவார்கள். ஆனால் யதார்த்தத்தை பாருங்கள். விடுதலை புலிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அல்லது விடுதலை புலிகளின் அக்காலத்தில் அவர்களது செயற்பாடுகளை நீங்கள் விமர்சிக்கிறீர்களோ, விடுதலை புலிகளை நீக்கிவிட்டு விடுதலையை பற்றி பேச முடியாது. ஏனென்றால் பல இளைஞர்கள், யுவதிகள் தமது வீட்டுக்காகவோ தமது உறவுகளுக்காகவோ தமது உயிர்களை தியாகம் செய்யவில்லை. அதேபோல் நமது வரலாற்றை எடுத்தால் யார் தவறு செய்யவில்லை என்று சிந்தித்து பார்ப்போமே. அனைத்து ஆயுதம் தாங்கி போராடிய எமது போராட்ட இயக்கங்களும் தவறுகள் விட்டிருக்கின்றன. ஆனால் அவர்கள் தவறு விட்டார்கள் என்பதற்காக அவர்களது கொள்கையோ நியாயமான அவர்களது போராட்டத்தையோ நீங்கள் மட்டம் தட்டிவிட்டு செல்ல முடியாது. ஆனால் இந்த அளவு விடயங்களை நீங்கள் ஒரு நிலைப்பாடாக கொண்டிருக்கின்றீர்கள். தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய கொள்கை நிலைப்பாடு என்ன? தமிழர் விடுதலை கூட்டணியின் கொள்கை நிலைப்பாடு திட்ட தெளிவாக இருக்கின்றது. நமது யாப்பு கூட தெளிவாக கூறுகின்றது. தமிழீழத்தில் தன்னாட்சி. தமிழர் விடுதலை கூட்டணியின் யாப்பில் எந்த விதமான மாற்றமும் ஏற்படவில்லை. நாங்கள் 78 நமது யாப்பு உருவாக்கப்பட்டு சில திருத்தங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றது 2019 என்று கூற முடியும். கொள்கை நிலைப்பாட்டில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. நாங்கள் தமிழீழ மட்டுக்கோட்டை பிரகடனத்தை முன்வைத்த அதே கருத்தியலில் இருந்து தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரை குறிப்பிடுகின்றார். இந்தியன் மாடல், அப்படிப்பட்ட ஒரு தீர்வு தான் தமிழர் விடுதலை கூட்டணி கொண்டிருக்கின்றது. அதே போன்று அவர் 13ஆவது திருத்த சட்டத்தை எதிர்ப்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கட்சியினுடைய தலைவராகத்தான் நீங்கள் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் இவ்வளவு நேரமும் பேசிய விடயம் என்பது ஒரு தன்னாட்சியான சமஷ்டிக்கு ஒப்பானது அல்லது சமஷ்டியை விட கூடிய அதிகாரம் கொண்ட ஒரு விடயம் தொடர்பில் பேசுகின்றீர்கள். ஆனால் உங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது அதற்கு முரணாக இருக்கின்றது. இதுவரை காலமும்
அந்த விடயத்தை தொடர்ச்சியாகத்தான் அந்த கட்சி கொண்டிருந்தது. அரசியல் தலைவர்கள் பல கருத்துக்களை முன்வைக்கலாம். அதைத்தான் கட்சியின் தலைவர்கள் இருந்து வருவார்கள். ஒரு கட்சிக்குள்ளே பலவிதமான கருத்து கொண்டவர்களும் இருக்கலாம். ஏனென்றால் பொதுவாக முக்கியமாக தமிழ் விடுதலை கூட்டணியை நாங்கள் பார்த்தால் அது தமிழர்களுக்கு ஒரு விடுதலை ஒற்றுமைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு மக்கள் இயக்கம். இந்த மக்கள் இயக்கத்திலே வெவ்வேறு கருத்துக்கள் இருந்திருக்கின்றன. ஆனந்த சங்கரியாவின் கருத்துக்களும் இருக்கின்றன. அவர் இந்தியன் மாடல் என்று கூறுவது இந்தியன் மாடல் ஒரு ஃபெடரலிசம் நாங்கள் கூற வேண்டும் என்றால் சரியான சமஷ்டி இல்லை, அது இல்லை, நான் அதைத்தான் கூறுகின்றேன். அங்கே ஆளுநர் எந்த அளவு இடையூறு செய்கின்றார். நிச்சயமா நாங்களும் தென்னிலங்கையுடன் இணைந்து பயணிக்க முடியும் என்றால் அதிகாரத்தை கேட்க வேண்டிய தேவையை ஏற்படாது. நிச்சயமாக நாங்கள் கேட்கின்ற அதிகாரம் என்பது மத்திக்கு எதிராக பயன்படுத்துவதற்காக அடிப்படையாக இந்தியன் மாடலுக்கும் நாங்கள் தமிழர் விடுதலை கூட்டணி யாப்பில் இருக்கும் தன்னாட்சி முறைக்கும் வித்தியாசங்கள் இருக்கின்றன என்பதை எவரும் மறக்க முடியாது. எல்லா கட்சியினுடைய ஜாப்புகளும் சரியாக இருக்க முடியும். ஆனால் அங்கு யார் இருக்கின்றார்கள் என்பதுதான் முக்கியமானது. அவர்கள் எந்த விடயத்தை முன்னகர்த்துகின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். ஆகவே தமிழர் விடுதலை கூட்டணி என்பது 13வது திருத்தம் இந்தியன் மாடல் எல்லாவற்றையும் கடந்து ஒரு சமஷ்டி அல்லது வேறு ஒரு தன்னாட்சி தொடர்பில் பேசுவதற்கு தற்பொழுது தயாரா? நிச்சயமாக அதுதான் நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன். தன்னாட்சி தமிழ் விடுதலை கூட்டம் யாப்பை பற்றி நீங்கள் கூறும் பொழுது யாப்பு இருக்கலாம், நடைமுறையில் வெவ்வேறு கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் அப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் எனது கருத்து. ஏனென்றால் யாப்பின்படி எல்லாம் சகலதும் சரியாக நடந்தால் இன்றைக்கு பல கட்சிகள் நீதிமன்றத்துக்கு செல்ல தேவையில்லை. நாங்கள் நினைக்கிறோம் உங்களுடைய கட்சிக்கு எதிராகவும் நீதிமன்றம் என்று கூறுகிறார்கள். அதை நான் எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்ன கூறுகின்றனால் நீதிமன்றத்துக்கு யதார்த்தத்தை பார்ப்போமே. நாம் தமிழர் தன்னாட்சி பெற வேண்டும் என்று எமது கடந்த 3 தசாப்தங்களுக்கு அதிகமாக போராடிய ஒரு மக்கள். இன்று நாங்கள் இலங்கை நீதிமன்றத்தில் எமது அரசியலை இல்லை அது நான் தவறு என்று கூறவில்லை. நான் என்ன கூறுகின்றேன் என்றால் இந்த நீதிமன்றங்களுக்கு செல்லக்கூடாது என்பதற்கு அப்பால் எனது எண்ணம் என்னவென்றால் கொள்கை என்ற விடயத்தில் தடங்கள் மாறி இருக்கலாம் பலர். நான் அது வரலாற்று ரீதியாக நாங்கள் பல விடயங்களை கூற முடியும். தமிழ் விடுதலை கூட்டணி நான் கூறியிருந்தேன் 87ஆம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்த நேரத்திலே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்கு அப்பால் தமிழ் விடுதலை கூட தெளிவாக இருந்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. எனது முன்னோடிகள், எனது தந்தையார் உட்பட நான் கூறியிருக்கின்றேன். அவர்கள் அக்காலத்திலே தவறு விட்டார்கள். தீர்க்கமான முடிவு ஒன்று தற்பொழுது 2024ஆம் ஆண்டு தமிழ் விடுதலை கூட்டணியினுடைய தீர்க்கமான முடிவு கூட்டணியை பொறுத்து நமது கொள்கையில் எந்த விதமான மாற்றம் ஏற்படவில்லை. கொள்கை தன்னாட்சி, தமிழீழத்தில் தன்னாட்சி என்பதுதான் நமது கொள்கை. பொறுப்புக்கூறல் தொடர்பில் நாங்கள் இந்த வரலாற்று ரீதியாக கடந்த 20 வருடங்கள் வந்திருக்கின்றது. பல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. அதெல்லாம் அனைவரும் நன்கு அறிந்த விடயம். ஆனால் நாங்கள் அப்படி இருக்க முடியாதல்லவா? நாங்கள் எதிர்காலத்தை நோக்கி செல்லும் பொழுது நான் திருப்பியும் கூற வேண்டும், இந்த சந்ததியோ அல்லது தற்போது உள்ள தலைவர்களோ திடீரென்று மாற்றங்களை உருவாக்க முடியும். அப்படி உருவாக்க வேண்டும் என்றால் நான் கூறுவேன், தமிழீழத்தில் வாழும் தமிழர்கள் கூட ஆண்டு 76ஆம் ஆண்டு 77 தேர்தலிலே மக்கள் தந்த ஆணையை கூட பெறுவதற்கு அருகதையற்றவர்கள். ஏனென்றால் அப்படி என்றால் 6ஆம் திருத்த சட்டம் மீட்கப்பட வேண்டும். எனது இந்த விடயத்திலே நான் திட்ட தெளிவாக நான் நம்புகின்றேன். அதற்கு மறு கருத்துக்களும் இருக்கின்றது. ஏனெனில் 78ஆம் ஆண்டு ஒரு ஆணை வழங்கப்பட்டால் அதற்கு பின்னர் வழங்கப்பட்ட ஆணைகள் இல்லை. ஏனென்றால் நான் முக்கியமாக கூறுகின்றேன் 83ஐ வைத்து தான் நான் கூறுகின்றேன். 83க்கு பின்னரும் மக்கள் ஆணை வழங்கி மக்கள் ஆணை வழங்கி இருக்கலாம். ஆனால் ஒரு சர்வதேச நாங்கள் ஒரு பாரம்பரியத்தில் கட்சி தலைவர்கள் எவ்வாறு மாற்றி மக்களும் மாற்றி இருக்கின்றார்கள். மக்கள் மாற்றி இருக்கலாம். ஆனால் அந்த மக்கள் சுயாதீனமான மக்கள் கூட்டம் அல்ல என்பதுதான் நான் கூறுகின்றேன். அந்த சுயாதீனமான மக்கள் கூட்டம் சுயாதீனமாக எடுக்கக்கூடிய நிலவரம் இல்லை, அந்த மக்களுக்கு இல்லை, சட்ட ரீதியாக இருக்கவில்லை. அதனால் திடீரென்று இனி வரும் காலத்தில் கூட அப்படி மாற்ற வேண்டும் என்றால் 6ஆம் திருத்த சட்டம் மீட்கப்பட வேண்டும். மக்கள் இந்த முடிவை எடுக்கலாம். ஆனால் 6ஆம் திருத்த சட்டம் நீக்கப்படும் வரை நீங்கள் ஒரு பொது வாக்கெடுப்பு என்ற விடயத்துடன் இணங்கி செல்லக்கூடிய ஒருவர் தமிழீழத்திலே நிச்சயமாக அதில் எனக்கு எந்த விதமான அதற்கான சூழ்நிலை இன்று இல்லை என்பதை நாங்கள் உணர்ந்தவர்கள் தானே. ஏன்னால் 6ஆம் திருத்த சட்டம் ஒரு பொது
மீட்கெடுப்புக்கான ஒரு வழியை ஏற்படுத்தப் போவதில்லை. அப்படி ஏற்படுத்த வேண்டும் என்றால் சர்வதேச ரீதியில் தற்பொழுதைய சூழ்நிலையில் தமிழ் மக்களுக்கு எந்த விடயமும் சாதகமான நிலைமை இல்லை, எந்த விடயமும் தீரக்கூடிய ஒரு விடயமாக இல்லை. அதாவது தமிழ் கட்சிகள், தமிழ் தலைவர்கள் எல்லோரும் எல்லாவற்றுக்காகவும் போராட வேண்டிய சூழல். நீங்கள் உங்களுடைய அரசியல் தீர்மானமாக தன்னாட்சியை குறிப்பிட்டிருந்தீர்கள். பொறுப்பு கூறல் விடயத்தில் சர்வதேச விசாரணை என்பது மிகவும் பேசப்படுகின்ற ஒரு விடயம். தமிழ் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது, பாதிக்கப்பட்ட தரப்பினுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. தமிழர் விடுதலை கூட்டணியுடைய நிலைப்பாடு சர்வதேச நான் தமிழர் விடுதலை கூட்டணியை கூடிய நிலைப்பாட்டை தாண்டி நான் சொல்ல வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது என்னவென்றால், சர்வதேச நாங்கள் கடந்த 15 வருடங்கள் சென்று விட்டன. இறுதிப் போர் முடிவடைந்து இலங்கை அரசு இலங்கைக்குள் எந்த விதமான ஒரு விசாரணையோ அல்லது எதுவுமே முன்னெடுக்கப்படவில்லை. நான் உதாரணமாக கூற வேண்டும் என்றால், அக்காலத்திலே கற்றுக்கொண்ட பாடம் நல்லிணக்கம் என்ற விடயத்தில் நான் நேரடியாக ஈடுபட்டவனாக கூறுகின்றேன். நான் கூட பரிந்துரைகளை கூட நடைமுறைப்படுத்தவில்லை. எதுவுமே 5% கூட 2% கூட நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இந்த நிலையில் சர்வதேச ரீதியில் சர்வதேச விசாரணை ஒன்று நிச்சயமாக இலங்கையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்றுக்கருத்து எதற்காக இருந்தால் அவர்கள் உண்மைத்தன்மையுடன் பேசவில்லை என்று நான் கூறுகிறேன். அரசியலுக்காகவோ அல்லது தமிழ் விடுதலை கூட்டணி சர்வதேச விசாரணையை ஏற்றுக்கொள்கின்றது. அதைத்தான் அது ஒரு கோரிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் கூற வேண்டும் என்றால், அதற்கான கொள்கை ரீதியாக எனது நிச்சயமாக தலைவர் மட்டும் எடுப்பதல்ல ஒரு 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 நிச்சயமாக நான் கூறுகின்றேன் என்றால், தமிழர் விடுதலை கூட்டணியை மட்டும் நாங்கள் முடக்க வேண்டிய அவசியம் இல்லை. தமிழர்களின் நிலைப்பாடு பொறுப்பு எனக்கு இருக்கின்றது. நான் அதை நான் நிச்சயமாக ஒரு சர்வதேச விசாரணையை முன்னெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் எனது முழுமையான தமிழர் விடுதலை கூட்டணிக்குள்ளும் வெளியிலும் செயலாளர் நாயகம் அந்த விடயங்களுக்கு இணங்குகிறார். செயலாளர் நாயகம் அவர்களுக்கும் கருத்து இருக்கிறார். அவரிடம் பேச வேண்டும் அந்த விடயங்களை. ஆனால் பொதுவாக கூட்டணியின் நிலைப்பாடு என்ற விடயத்தில் நாங்கள் அந்த நிலைப்பாட்டுக்கு தான் வர வேண்டும் என்ற ஒரு யதார்த்தத்தை நாங்கள் தமிழ் விடுதலை கூட்டணி ஒரு புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்திருக்கின்றது. ஆகவே ஒரு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகின்றது. நீங்கள் புதிய தலைவராக வந்திருக்கின்றீர்கள். இன்னும் இந்த விடயங்கள் தொடர்பில் கட்சிக்குள் பேசவில்லை என்றால் எப்பொழுது நீங்கள் மக்களிடம் பேச போகின்றீர்கள்? எவ்வாறு கட்சியை மக்களிடம் கொண்டு செல்ல போகின்றீர்கள்? வெற்றியெல்லாம் இது நியாயமான கேள்விதான். கட்சிக்குள் நாங்கள் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் நாங்கள் முடிவுக்கு வரவில்லை என்பதல்ல. பல விடயங்களை நாங்கள் இதெல்லாம் சில விடயங்களில் நாங்கள் அதற்கென்று தனிப்பட்ட முடிவெடுக்க வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் நாங்கள் பார்த்து வந்திருக்கின்றோம், எமது மக்கள் கடந்த 15 வருடங்களாக பல விடயங்களை கேட்டிருக்கிறார்கள். இப்படி நடக்கலாம், அப்படி நடக்கலாம் என்று. ஆனால் சில யதார்த்தங்கள் இன்று இருக்கின்றது. எமது மக்கள் சர்வதேச ரீதியாக எந்த விதமான தலையீட்டையும் எதிர்பார்த்த தலையீடுகள் எதுவும் நடைபெறவில்லை என்று கூறுகிறார்கள். 50,000 1 லட்சம் பேர் காணாமல் போய்விட்டார்கள். அதை நாங்கள் அன்று கூட ஆணையாளர் அறிக்கை விட்டிருந்தார். ஆனால் உண்மை என்னவென்றால், அரசியல் பேசுபவர்கள் எந்த அரசியலும் பேசலாம். ஆனால் ஒரு நியாயமான நிலைப்பாட்டுக்கு அனைவரும் வர வேண்டும். இது தமிழர் விடுதலை கூட்டணி மட்டும் இது விதிவிலக்கு அல்ல. அனைத்து தமிழ் தேசியம் பேசுகின்ற அரசியல் கட்சிகள் சில தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் என்பது உண்மை. இதற்கு தமிழர் விடுதலை கூட்டணியும் விதிவிலக்கு அல்ல. அதாவது நடைமுறை சாத்தியமோ அதற்கு எல்லோரும் நடைமுறை சாத்தியத்தை பற்றி நான் பேசவில்லை. நமது நிலைப்பாடு என்பது ஒன்று. நடைமுறை சாத்தியம் நான் தான் கூறியிருந்தேன் உங்களுக்கு. இப்போ சிலர் கூறலாம் 13ஆம் திருச்ச சட்டம் ஒரு சாத்தியமான விடயம் என்று. சாத்தியமா? இல்லை, நான் எதுவுமே நடைமுறையில் எத்தனை ஆண்டுகள். எனவே சாத்தியத்தை ஒரு பக்கம் வைத்துவிட்டு நாங்கள் நியாயமான தமிழர்களின் கோரிக்கைகளையும் தமிழர்களின் நிலைப்பாடுகளையும் சர்வதேசத்துக்கு உரைக்கச் சொல்வதற்கான கடமை நமக்கு இருக்கின்றது, அனைவருக்கும். இந்த விடயத்தில் தற்போதுள்ள பிரச்சனை என்னவென்றால், தமிழர்கள் பல பிரிவுகளாக பிரிந்திருக்கின்றோம். அரசியல் சொல்லலாம். ஆனால் நான் என்ன கூறுகின்றேன் என்றால், ஒற்றுமை அடைய வேண்டும் என்றால் அது மிக ஒற்றுமை என்பது ஒரு கட்சியாக இருக்க வேண்டும், நிலைப்பாட்டுக்கு வர வேண்டும் தானே. எவ்வாறு வர முடியும்? ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற பொழுது ஒற்றுமை என்பது சாத்தியமில்லை. உங்களுக்கு தெரியும், தமிழர் விடுதலை கூட்டணி பற்றி நான் கேட்கின்ற பொழுது உங்களுக்குள்ளே பல நிலைப்பாடுகள் இருப்பதை நீங்கள் புரிந்தீர்கள். அது தொடர்பில் பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்று கூறினேன். நான் கூறினேன் இது அப்படி அல்ல. சர்வாதிகார தமிழர் விடுதலை கூட்டணி ஒரு சர்வாதிகார அமைப்பாக இருக்க முடியாது அல்லவா?
ஒரு ஒரு அரசியல் கட்சி என்றால் அதற்குள் ஒவ்வொரு விடயம் இல்லை ஜனநாயக ரீதியாக ஒவ்வொரு விடயம் பேசப்பட வேண்டிய விடயம் தான். நான் மாற்று கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் என்பது வெவ்வேறு நிலைப்பாடுகளாக இருக்க முடியும். வெவ்வேறு நிலைப்பாடுகளை கொண்டிருப்பவர்கள் கட்சிகளாக உருவானார்கள். ஆகவே மீண்டும் ஒருங்கிணைப்பது என்பது ஒரு காலத்தின் தேவையாக இருக்கலாம். ஆனால் அதற்காக எல்லோரும் ஒருங்கிணைவார்கள் என்பது இல்லை, அப்படி அல்ல. ஒவ்வொரு கட்சிகளும் காலம் இருக்கின்றது அல்லவா? தேர்தல் காலங்கள் வரும் பொழுது ஒவ்வொரு கட்சிகளும் தங்களது நிலைப்பாட்டை கூற வேண்டும். நான் கூட எமது மாநாட்டிலே ஒரு விடயத்தை திட்ட தெளிவாக கூறியிருந்தேன். ஒற்றுமை என்பது கொள்கை ரீதியாக வர வேண்டிய ஒற்றுமை என்பது வெறும் அரசியலுக்காக, முக்கியமாக தேர்தல் காலத்துக்காக கொண்டு வரக்கூடாது என்பது எனது கருத்தாக இருந்தது. எனவே நான் தமிழரின் நிலைப்பாடு என்ற விடயத்தில் தமிழருக்கு தெளிவான ஒவ்வொரு அரசியல் கட்சிகளும் தமது நிலைப்பாட்டை தெளிவாக கூற வேண்டும் என்ற நீங்கள் கூறும் கூற்றை கூட நானும் அதைத்தான் கூறுகின்றேன். நாம் கூட தமிழ் விடுதலை கூட்டணி கூட நாங்கள் எமது நிலைப்பாடு இதுதான், அது பொறுப்பு கூறலாக இருக்கட்டும், அல்லது அது எமது தமிழருக்கான தீர்வாக இருக்கட்டும், அல்லது ஒவ்வொரு விடயங்களிலும் தெளிவான நிலைப்பாடு நாங்கள் எடுக்க வேண்டும் என்பது. அதற்கான காலம் தேவையல்லவா? நாங்கள் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் நாங்கள் அதை பற்றி கூற முடியும். அதுபோல் எமது பொது வேட்பாளரை பற்றி தற்போது பேசும் பொழுது கூட நீங்கள் நமது கட்சி அதற்கான ஒரு முடிவே எடுக்கவில்லை இதுவரை. என்னால் அதற்கு ஜனாதிபதி தேர்தல் கூட அறிவிக்கப்படவில்லை. ஆனால் எனது கருத்தை நான் இங்கு கூற முடியும். நான் கட்சியின் தலைவராக கூற முடியும். ஆனால் இதான் கட்சியின் முடிவு என்ற நிலைப்பாடு என்று கூற முடியாது. ஆனால் எனது கருத்து என்னவென்றால், சிங்கள அரசியல் தலைவர்கள் அவர்களுக்கு வாக்களிப்பதால் தமிழர்கள் முக்கியமாக அரசியல் தீர்வு அல்லது தமிழர்களின் பொது நிலைப்பாடு என்ற விடயத்தில் எந்த விதமான ஒரு முன்னெடுப்பு எடுக்கப்பட மாட்டாது என்ற கருத்தை நான் கொண்டிருக்கின்றேன். ஏன் என்று கேட்டீர்கள் என்றால், பொதுவாக பேரம் பேசும் அரசியலின் மூலமாக தமிழர் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்கள் என்னவென்றால், நாங்கள் எந்த விதமான ஒரு விடயத்தை சிந்தித்து பாருங்கள். போர் முடிந்த சூழலிலே போரை வழி நடத்திய இருவருக்கு தமிழர்கள் வாக்களித்திருக்கிறார்கள். அதை வாக்களிப்பதற்கு தமிழ் அரசியல் தலைமை அக்காலத்திலே தமிழர்கள் வழி நடத்தினார்கள். ஆனால் அதன் மூலமாக என்ன நடந்தது என்று நாம் கற்றுக்கொண்ட படம் தெரிகின்றது. எனவே நான் என்ன சிந்திக்கின்றேன் என்றால், அந்த முடிவுகளை நாம் விமர்சிக்க முடியும். விமர்சிக்க நான் சொல்லவில்லை. நான் இன்றிருந்து பார்க்கின்ற பொழுது நாங்கள் ஒரு விமர்சனமாக முன்வைக்கலாம். ஆனால் அன்றைய நிலைமையில் அவர்கள் கூறுகின்ற காரணத்தை கொண்டு, அது சரியா தவறா என்பதை கடந்து அவர்கள் கூறுகின்ற காரணம் மஹிந்த ராஜபக்சவை தோல்வியடைய வைக்க வேண்டும், அதற்கு வேறு வழி இல்லை, இதுதான் ஒரே வழி என்ற ஒரு விமர்சனத்தை அவர்கள் முன்வைக்கின்றார்கள். 2015ஆம் ஆண்டு ஆட்சி ஒன்று மாறியது. அதில் சில மாற்றங்களும் இருக்கின்றது. முழுமையாக இல்லை என்று கூற முடியுமா? இல்லை. நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். இங்கு தனிநபர்களுக்கு அப்பால் நமது பிரச்சனை ஒரு இனப்பிரச்சனை, 2 தேசங்களுக்கு இடையே உள்ள பிரச்சனை, அரசுக்கு எதிரான பிரச்சனை. இதை வெறும் அரசாங்கங்களுக்கு எதிரான பிரச்சனையாக மட்டும் பார்க்கக்கூடாது என்பது எனது கருத்து. முக்கியமாக சிங்கள அரசியல் ஜனாதிபதி தேர்தல்களாக இருந்தாலும் கூட அது தமிழ் மக்களின், தமிழ் தேசத்தின் நலனை கருதி எந்த விதமான நகர்வுகளும் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் எனது கருத்து. நான் பொது வேட்பாளர் என்ற விடயத்துக்கு நீங்கள் அங்கீகாரம் அல்லது ஆதரவு நான் இப்படி கூறுகின்றேன். பொது வேட்பாளரை பற்றி பேசும் பொழுது அதன் கொள்கையை இன்னும் எவருமே முன்வைக்கவில்லை. ஆனால் கருத்தியலாக நான் கூறுகின்றேன். தனிப்பட்ட ரீதியில் ஒரு தமிழ் தேசியம் நிச்சயமாக நான் ஒரு பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே நான் இங்கு மீண்டும் கூறுகின்றேன். வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது கொடுக்கப்பட்ட ஆணை. தற்போது நாங்கள் மீண்டும் கொண்டு வருவது ஒரு தமிழர்களை ஒரு ஒரு தமிழ் தேசிய ஒரு 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 ஒருமைப்பாட்டை கொண்டு வந்து அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக கூட இருக்கலாம். நான் கூறுகின்றேன் என்னவென்றால், இது ஒரு ரெஃபரண்டமோ அல்லது ஒரு பிளெபசைடோ இல்லை. ஏனென்றால் அப்படி ஒரு விடயத்தை நாங்கள் வைக்க வேண்டிய தேவையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஆனால் ஒரு ஆரம்ப புள்ளியாக வைப்பது தவறில்லை. ஆனால் அதை விமர்சிப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஆதரிப்பவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு விடயத்தை தெளிவாக உணர வேண்டும். 76 வட்டுக்கோட்டை பிரகடனத்தை முன்வைத்த காலத்திலே ஒரு தொடர்ச்சியான சிந்தனையில் 72 ஏற்பட்ட மாற்றங்களிலிருந்து 3 வருடங்கள் அதற்காக உழைத்து மக்கள் ஆணையை பெற்றார்கள். ஜனாதிபதி தேர்தல் என்ற விடயத்திலே திடீரென்று ஒரு முடிவை எடுத்து மக்கள் எந்த ஆணையை தந்தாலும்
ஏன்னா மக்கள் தற்போது உள்ள பொருளாதார சூழ்நிலை, மக்களுக்கு தற்போது உள்ள அரசியல் ஏற்பட்டுள்ள குழப்பங்கள் எல்லாத்தையும் நாங்கள் உணர்ந்து நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துவது தவறு என்று நான் கூறவே மாட்டேன். ஆனால் அந்த பொது வேட்பாளரை முன்னிறுத்தும் பொழுது என்ன அடிப்படையில் முன்னிறுத்தப் போகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு ஆரம்ப புள்ளியாக இருக்கும் பொழுது எனக்கு எந்த விதமான அதற்கு எதிரான கருத்தும் இல்லை. ஆனால் இறுதி புள்ளியாக அது பார்க்க முடியாது. ஏனென்றால் மக்களின் ஆதரவை பெற வேண்டும், அனைவரும் சேர்ந்து உழைக்க வேண்டும், அதற்கான பிரச்சாரங்களை செய்ய வேண்டும். ஆனால் தனிப்பட்ட ரீதியில் சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு நாங்கள் வாக்களித்து அதில் எந்த பிரயோசனமும் இல்லை என்பது எனது தனிப்பட்ட கருத்து. அதேபோல் நீங்கள் பிரயோசனம் இல்லை என்றால் ஏன் பகிஷ்கரித்து விட்டு போகலாம் என்றும் அந்த கேட்கலாம். ஆனால் ஒரு ஜனநாயக விளிமியத்தை கருத்தில் கொண்டு நாங்கள் அரசியல் கட்சிகளாக மக்கள் நீங்கள் இது பகிஷ்கரியுங்கள் என்று கூறுவது அது ஒரு உகந்த விடயமாக இருக்காது என்பது எனக்கு தனிப்பட்ட கருத்து. ஏனென்றால் ஒரு அரசியல் தலைவர்கள் மக்களை பகிஷ்கரிக்க சொல்வது அது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு நிலைக்கு நீங்கள் சென்று ஆபத்தப்படி வர போன்றது என்னவென்றால் இந்தியாவில் நோட்டாண்டு ஒன்று இருக்கின்றது. நாங்கள் வாக்களிக்க முடியும், ஆரண்ட ஒரு நபரையும் தெரிவு செய்யாமல் வாக்கு உரிமையை பயன்படுத்த முடியும். இலங்கையில் அவ்வாறான நிலைமை இல்லை. புறக்கணிப்பதனால் என்ன தவறு? புறக்கணிப்பதால் தவறு நான் என்ன கூறுகின்றேன் என்றால் அதை வெவ்வேறு விதமாக அவர்கள் எவருமே அதை நீங்கள் கூறிய கருத்திலிருந்து வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு பின்னர் அதனை மீண்டும் வைக்கக்கூடிய சூழல் கிடையாது. ஏனெனில் 6வது திருத்தம். ஆகவே மீண்டும் பொது வேட்பாளர்களூடாக வைக்கப்படுகின்ற அந்த கொள்கை நிலைப்பாடு என்பது வட்டுக்கோட்டை தீர்மானத்தை விட குறைந்தது. ஆகவே கொள்கை நிலைப்பாடாக வைத்து மக்களானே ஒரு திரட்சியாக காட்டுகின்ற பொழுது வட்டுக்கோட்டை தீர்மானத்துக்கு எதிரானதாக வரப்போகின்றது. அதை விட புறக்கணிப்பது என்பது சிறந்ததல்ல. உங்களுடைய கருத்தில் நான் கூறுகின்றேன், புறக்கணிப்பது அல்லது நான் தொடர்ச்சியாக நான் கூறுகின்றேன், இது எவருக்கும் புறக்கணிப்பதனால் நான் கூறும் விடயம் என்னவென்றால் இந்த ஜனாதிபதி தேர்தலை ஒரு உதாரணமாக காட்டும் விடயமாக நான் பார்க்கவில்லை. நான் கூறுகின்றேன் என்றால் ஒரு கலாச்சார மாற்றமாக தமிழர்கள் நாங்கள் இந்த சிங்கள தேசத்தின் தலைமைத்துவத்தை நாங்கள் தேர்ந்தெடுக்கும் இந்த கூற்றில் இறங்கி ஆடுவதில் பயனில்லை என்ற கருத்து எனக்கு இருக்கின்றது. அதை தமிழர்கள் தொடர்ச்சியாக தமது நிலைப்பாட்டை எடுக்கும் ஒரு சந்தர்ப்பமாக இதை பார்க்க முடியுமே தவிர நாங்கள் இதன் மூலமாக உலகுக்கு இதை சொல்ல போகின்றோம் அதை சொல்ல போகின்றோம் என்று கூற முடியாது என்பதுதான் நான் புறக்கணிப்பினூடாக சொல்ல முடியாது. பொது வேட்பாளர் நிலைப்பாடினூடாக சொல்ல முடியும். பொது வேட்பாளர் கூட நான் மீண்டும் கூறுகின்றேன் ஒரு ஒற்றுமைக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாக அதை பார்க்க முடியுமே தவிர பொது வேட்பாளர் விடயத்துக்கு முழுமையான ஆதரவு உங்களுடைய ஆதரவு இருக்கின்றதா? தனிப்பட்ட ரீதியிலே எனக்கு இருக்கின்றது. நான் பொது வேட்பாளர் ஏனென்றால் நான் மீண்டும் கூறுகின்றேன், அந்த பொது வேட்பாளரின் ஊடாக என்ன விடயத்தை அடைய முடியும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள்? அதுதான் நாங்கள் கூற வருகின்றேன். பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே ஒரு கலாச்சார மாற்றம், முக்கியமாக தமிழர்கள் சிங்கள தலைவர்களை தேர்ந்தெடுக்கும் விடயத்தில் நாங்கள் ஒரு தேசமாக நாங்கள் தனித்து இருக்கின்றோம் என்ற நிலைக்கு செல்லலாம் தவிர நாங்கள் நிலைக்கு சென்று விட்டோம் என்று உலகத்துக்கு பறைசாற்ற முடியும் என்பதை அதை நான் தற்போது பார்க்கிறேன். தமிழ் மக்களுக்கு அதனால் எந்த ஒரு நன்மையும் இல்லை. ஜனாதிபதி தேர்தல் நான் கூறுகின்றேனே, ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்களுக்கு நன்மை இல்லை. நீங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அவர்களது நிலைப்பாடு எப்படி இருக்க போகின்ற என்று நாங்கள் பார்த்து விட்டோம். இல்லை என்றால் நாங்கள் என்ன கூற வேண்டும் என்றால் தமிழர்களிடம் கூறலாம், நீங்கள் விரும்பியவர்களுக்கு வாக்களியுங்கள் என்று. அதன் மூலமாக நாடாளுமன்ற தேர்தலின் ஊடாக தமிழ் மக்கள் அடையக்கூடிய நன்மை என்ன? நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழ் மக்கள் 77% நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிங்களவர்களாக இருக்க நிச்சயமாக. அதாவது தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அங்கு நாடாளுமன்றத்தை சேர்ந்து இதையும் பேச முடியும். ஒரு சட்டமூலத்தை உருவாக்க முடியாது அல்லவா? உண்மை. இதில் நான் கூற வேண்டும் என்றால் எல்லா தேர்தலையும் நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை நம்பிக்கை இல்லை என்பதற்கு அப்பால் பிரதித்துவம் வரும் பொழுது 5 வருடங்கள் நாடாளுமன்றத்திலே எங்களுக்கென்று எமது பிரதிநிதிகளுக்கென்று ஒரு சலுகைகளை எல்லாம் தாண்டி நான் கூறுகின்றேன். அவர்களது கருத்தை முன்வைக்க முடியும், சர்வதேசத்துக்கு காட்ட முடியும், பிரதிநிதிகளாக இருக்கின்றார்கள் என்று. ஜனாதிபதி தேர்தலில் வரும் பொழுது
அந்த தேர்தல் வரையும் தான் அவர்கள் இதையும் காட்ட முடியும். தேர்தலுக்கு பின் அது அதன் மூலமாக அந்த பொது வேட்பாளர் என்ன சொல்ல போகின்றார், என்ன சொல்ல மாட்டார் என்பதெல்லாம் அதெல்லாம் வேறு விடயங்கள். எனவே அதான் நான் உங்களுக்கு கூறுகின்றேன், பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே அந்த சிந்தனையில் எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லை. அதேபோல் சிங்கள அரசியல் தலைவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம் எந்த பயனில்லை என்பதையும் எனது கருத்தாக இருக்கின்றது. ஆனால் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்திலே நாங்கள் எப்படி அதை நகர்த்தப் போகின்றோம் என்ற விடயத்தை நாங்கள் இன்னும் ஆழமாக பார்க்கணும். இன்னும் ஒரு பொது வேட்பாளரின் கொள்கையை பற்றி எவரும் பேசவில்லை. நாங்கள் எந்த விடயத்தை முன்னிறுத்தி பொது வேட்பாளரை முன்வைக்கப் போகின்றோம் என்று கூட பேசப்படவில்லை. இதுவரைக்கும் பேசிய விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது ஒரு தமிழ் தேசிய நிலைப்பாடாக சமஷ்டியை முன்வைப்பார்கள், ஒரு சர்வதேச விசாரணையை முன்வைப்பார்கள், அவ்வாறான விடயங்கள் தெரிய வருகின்றது. அது இருக்கலாம், நாங்கள் அதை பார்க்க வேண்டும். நான் மீண்டும் கூறுகின்றேன், தமிழ் தேசிய இனத்தின் வட்டுக்கோட்டை பிரகடனத்துக்கு பின், ஆயுத போராட்டத்துக்கு பின் நாங்கள் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை தொடர்ச்சியாக பேசிக்கொண்டு இருக்கின்றோம். பேச வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த நிலைப்பாட்டில் இன்று எத்தனை பேர் இருக்கின்றனர்? தமிழீழத்தை குறிப்பிடுகிறது, அது ஒரு தனி நாடு என்று பொருள்படுகின்றது. வட்டுக்கோட்டை பிரகடனத்திலே வெறும் நீங்கள் வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது ஒரு பிரகடனம், அதிலே பல விடயங்கள் இருக்கின்றது அல்லவா. முக்கியமாக தன்னாட்சியை பெற்றிருக்கின்றது. அது மட்டுமில்லை, தமிழர்கள் அது மட்டுமில்லை, நாம் எமது நிலப்பரப்பை எமது தாயகமாக நாங்கள் வட்டுக்கோட்டை பிரகடனப்படுத்தியிருக்கின்றோம். இன்றும் கூட அதை தொடர்ந்து வந்த ஆயுத போராட்டமாக இருக்கட்டும், அனைத்து அரசியல் கட்சிகளும் கூட, ஒரு விடயத்தை நீங்கள் கேட்டீர்கள், வட்டுக்கோட்டை பிரகடனத்தை இன்று எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்று. அனைவரும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். முக்கியமாக தமிழ் தேசியம் பேசும் அனைவரும் ஒரு விதத்திலோ இன்னொரு விதத்திலோ வட்டுக்கோட்டை பிரகடனத்தை வைத்துத்தான் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது ஏன் முக்கியமான அந்த ஒரு மையப்புள்ளியாக நான் பார்க்கின்றேன் என்றால், நாங்கள் தமிழர்கள் ஆணையை கொடுத்து திட்ட தெளிவாக அந்த நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றோம். திடீரென்று வந்து எல்லா கட்சியிலும் வெளியில பேசுறது சரி, அரசாங்கத்தோட பேச எங்கேயாவது போய் தனிநாடு சம்பந்தமா பேசுறாங்களா? தனிநாடு என்பதை தாண்டி தான் தன்னாட்சி என்பது தனிநாடாக இருக்கணுமா இல்லையா என்பது இரண்டாவது விடயம். ஆனால் தன்னாட்சி என்ற விடயத்திலே நாங்கள் தெளிவாக இருக்க வேண்டிய. வட்டுக்கோட்டை தீர்மானம் உள்நாட்டுக்குள் ஒரு சுயாட்சியை கோருவதாக பொருள்படுத்துகின்றீர்களா? நான் வட்டுக்கோட்டை தீர்மானத்தில் உள்ள முக்கிய அம்சங்களை நான் பார்க்கின்றேன். முக்கியமாக வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பதனுடைய வெளிப்படை தோற்றம் என்பது ஒரு தனிநாட்டை கோருகின்றது, தன்னாட்சியை கூறுகின்றது. நான் தெளிவாக கூற வேண்டும் என்றால், தனிநாட்டு கோரிக்கையை முன்வைப்பதற்கு உறுத்துடையவர்களாகத்தான் வட்டுக்கோட்டை பிரகடனம் கூறுகின்றதே தவிர, வட்டுக்கோட்டை பிரகடனம் அதிலே நீங்கள் அதை தெளிவாக பார்த்தீர்கள் என்றால் இட்ஸ் ஓப்பன் டு இன்டர்பிரிட்டேஷன், அதுதான் யதார்த்தத்தை கூற வேண்டும். ஆனால் தன்னாட்சி என்ற விடயத்திலே, தன்னாட்சி என்பது தனிநாடு என்ற விடயத்தை நான் இங்கு கூறிக்கொண்டிருக்க முடியாது. ஆறாவது திருத்தத்துக்கு எல்லாரும் சத்தியப்பிரமாணம் செய்திருக்க முடியுமே, ஏன் சத்தியப்பிரமாணம் செய்யாம விட்டாரா? செய்தவர்கள் இப்படி பார்ப்போமே, பிரிவினைவாதத்தை கோர முடியாது, தனிநாட்டை கோர முடியாது என்று தெரியும். அதற்காகத்தான் சத்தியப்பிரமாணம் செய்ய வட்டுக்கோட்டை தீர்மானம் தனிநாட்டை கூறும். அதே அடிப்படை வட்டுக்கோட்டை பிரகடனத்திலே தன்னாட்சியை பற்றிய கோர முடியும். சத்தியப்பிரமாணம் செய்யவில்லை. யார் செய்யவில்லை? ஆறாம் திருத்தத்துக்கு கீழ் சத்திய அக்காலத்தில் ஆறாம் திருத்த சட்டத்தின் பின் பல விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் இன்றைய அரசியல் சூழல் என்பது தமிழ் மக்கள் ஒரு யதார்த்தபூர்வமாக தங்களுடைய கல்வி பொருளாதார நிலைமைகள் உரிமைகளுடன் வாழ வேண்டும் என்ற ஒரு சூழலில் இருக்கின்றார்கள் இங்கு இருக்கின்றவர்கள். நாம் மீண்டும் மீண்டும் வட்டுக்கோட்டை தீர்மானத்தை இங்கு கொண்டு வர முடியாது. தற்பொழுது இருக்கின்ற நிலவரங்களின் அடிப்படையில் தான் அரசியலை முன்னகர்த்த முடியும். வட்டுக்கோட்டை தீர்மானம் என்பது ஒரு மிகப்பெரிய இலக்காக இருக்க முடியும் தமிழ் மக்களினுடைய. இன்றைய நிலையில் அது இந்த நாட்டில் பேச முடியாத ஒரு விடயமாக இருக்கின்றது. நான் எனக்கு மாற்று கருத்து இருக்கின்றது. வட்டுக்கோட்டை பிரகடனம் என்பது நீங்கள் கூறுவது யதார்த்தங்கள் இருக்கின்றன. ஆனால் வட்டுக்கோட்டை பிரகடனம் இலக்காக இருக்கிறதா இல்லையா என்பதற்கு அப்பால் வட்டுக்கோட்டை பிரகடனத்தில் இருந்து தமிழர் விடுதலை கூட்டணியே அது தொடர்பில் பேசுவது கிடையாது. தற்போது பேசிக்கொண்டிருக்கின்றேன். தமிழர் விடுதலை கூட்டணி தமிழர் விடுதலை கூட்டணி நீங்கள் 77க்கு பின் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. தமிழர் விடுதலை கூட்டணியின் வரலாறெல்லாம் அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் வட்டுக்கோட்டை பிரகடனத்தை பற்றி ஏன் நான் முக்கியமாக கூறுகின்றேன் என்றால், நான்
நான் ஆழமாக ஆணித்தரமாக கூற வேண்டும். உச்ச தமிழ் தேசிய நிலைப்பாட்டை எடுத்து அதனூடாக அரசியல் செய்ய விரும்புகின்றேன். அப்படி அல்ல. அரசியல் செய்வதற்காக நான் இதை கூறவில்லை. தமிழர்கள் இன்று நான் அரசியல் செய்யலாம், எனக்கு பிறகு இன்னொருவர் வரலாம், அவருக்கு பிறகு இன்னொருவர் வரலாம். ஆனால் தமிழ் தேசிய இனத்துக்கான ஒரு அரசியல் தீர்வு என்ற விடயத்திலே சில விடயங்களில் நாங்கள் விட்டுக் கொடுக்கலாம், சில விடயங்களில் விட்டுக் கொடுக்க முடியாது. அந்த விட்டுக் கொடுக்க முடியாத விடயங்களில் நான் தெளிவாக எனது நிலைப்பாடு எப்படியாக இருக்கின்றது என்றால், தமிழர் விடுதலை கூட்டணியின் அடிப்படை கொள்கையான தன்னாட்சி, தமிழீழத்தில் தன்னாட்சி என்ற விடயத்தில் நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது என்பது எனது கருத்து. 13ஆம் திருத்தச் சட்டத்தை தற்போது கேட்க முடியும். 13ஆம் திருத்தச் சட்டத்திலே அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் தேர்தலில் போட்டியிடுகின்றார்கள், அனைவரும் போட்டியிடுகின்றார்கள். அதேபோல் பாராளுமன்ற தேர்தலிலே போட்டியிடுபவர்கள் இலங்கையின் இறைமையை ஏற்றுக்கொண்டு தான் போட்டியிடுகின்றார்கள். ஸோ அது அனைவரும் தெரிந்த உண்மை. நாடாளுமன்றத்துக்கு சென்று ஒற்றையாட்சி கொண்ட நாடாளுமன்றத்தை சமஷ்டி கொண்ட நாடாளுமன்றமாக மாற்ற முடியும், ஜாப்பை மாற்ற முடியும். நாடாளுமன்றத்தை சமஷ்டியிலே நான் மீண்டும் கூற வேண்டும், சமஷ்டி என்ற விடயத்தில் இலங்கையில் தீர்க்கப்படாத விடயமாக நமது அரசியல் கட்டமைப்பு இருக்கின்றது. ஒற்றையாட்சி ஒரு பக்கம் இருக்கின்றது, நாங்கள் ஒற்றையாட்சிக்கு வெளியில் தான் நமக்கு தீர்வு என்று தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் கூறுகின்றோம். இந்த நிலையிலே சர்வதேச ரீதியில் அழுத்தங்களின் மூலமாக நாடாளுமன்றத்தில் எப்படி 13ஆம் திருத்தச் சட்டம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் என்பது நேரடியாக ஒற்றையாட்சிக்கு அதிகார பரவலாக்கத்தை செய்யுங்கள் என்று கூறவில்லை. ஆனால் அழுத்தம் இருந்தது அல்லவா? அது சமஸ்டியாகவும் இருந்திருக்க முடியும், ஆனால் அப்படி முன்னெடுக்கப்படவில்லை. கொண்டு வருகின்றார்கள் நாடாளுமன்றத்தில். அதைத்தான் நான் கூறுகின்றேன். நாடாளுமன்றத்தில் மாற்றம் வர வேண்டும் என்றால் உங்களது கருத்தை நாங்கள் பார்த்தால் சிங்கள மக்கள் மத்தியில் மாற்றம் பெற வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். ஏனென்றால் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெரும்பான்மையினர் சிங்கள மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துபவர்கள் தானே. ஆனால் அதற்காக தமிழர்கள் நமக்கு சிங்கள மக்கள் ஏற்றுக்கொள்ளாத எந்த தீர்வையும் ஏற்க முடியாது என்ற அடிப்படையில் நாங்கள் விட்டுக் கொடுப்பு, நாங்கள் எதுவும் செய்ய முடியாது இருக்க முடியுமா? இல்லை. நாங்கள் என்ன செய்ய முடியும்? அனைத்து நகர்வுகளையும் நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் அல்லவா? அந்த விடயத்திலே சர்வதேச அழுத்தம் என்ற விடயத்திலே ஏன் நான் கூறுகின்றேன் என்றால், சர்வதேச அழுத்தத்தின் மூலமாக இலங்கையின் தற்போதுள்ள அரசியல் நிலையை மாற்றுவதற்கான சந்தர்ப்பம் ஏற்படலாம். சர்வதேச ரீதியில் ஒரு அழுத்தம் ஒன்று தேவை என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அந்த அழுத்தம் எவ்வாறு உருவாகும்? இலங்கை அரசாங்கம் சர்வதேச ரீதியில் வெளிநாடுகளுடன் முரண்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அதனை நாம் சாதகமாக பயன்படுத்தக்கூடிய நிலைமை ஏற்பட வேண்டும். புவிசார் அரசியலிலே மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது தானே. இந்த மாற்றங்களில் தமிழ் மக்கள் எவ்வாறு தாக்கம் செலுத்த முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்வி. நிச்சயமாக. அதே நேரம் அந்த விடயங்களை நாங்கள் சரியா கையாளுகிறோமா என்பது இன்னும் ஒரு கேள்வி. நான் அந்த கேள்வியை கேட்டால் நீங்கள் இலகுவாக மற்ற கட்சிகள் மீது இல்லை, அப்படி அல்ல. நான் என்ன கூறுகின்றேன் என்றால், இப்போ தமிழ் மக்கள் மத்தியிலே பல கட்சிகள் இருக்கின்றன, பல கொள்கைகள் இருக்கின்றன, அதெல்லாம் தெரிந்த விடயம்தான். ஆனால் தமிழ் தேசியம் எப்படி தனது தேசத்தின் ஒரு நிரந்தர அரசியல் தீர்வை காணும் விடயத்திலே ஒரு நகர்வு ஏற்பட வேண்டும். அந்த நகர்வு நீங்கள் கூறுகின்ற விடயம் ஒரு கட்சி தலைவராக எனக்கு பொருத்தமாக தெரியவில்லை. ஆனால் நீங்கள் ஒரு 10 எழுத்தாளராகவோ அல்லது ஒரு கருத்துருவாக்கியாகவோ இந்த விடயத்தை முன்வைப்பதில் மாற்றமில்லை. கட்சி தலைவர் சரியாக இருக்கலாம். ஆனால் ஒரு கட்சி தலைவராக இருந்தால் முதல் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்த வேண்டும், கட்சி மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற நிலைமையை கொண்டு வர வேண்டும். அதனூடாகத்தான் நீங்கள் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த. அதற்காகத்தான் எமது நிலைப்பாடு கருத்துக்காக மட்டுமல்ல. நீங்கள் என்னிடம் கேட்கும் பொழுது இந்த கருத்தை நாங்கள் மக்களிடம் சென்று கொண்டு செல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கின்றது, எனக்கு இருக்கின்றது. தன்னாட்சி, தமிழீழத்தில் தன்னாட்சி என்ற ஒரு சிந்தனைக்குள் எமது அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்ற தெளிவு எனக்கு இருக்கின்றது. அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதை அது காலப்போக்கில் நாங்கள் பார்க்க முடியும். ஆனால் இதற்கெல்லாம் வெளியே பல சவால்கள் இருக்கின்றது. நீங்களும் மறைந்த விடயம் தானே. இன்று புலம்பெயர்ந்து எமது மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். சென்ற வருடம் கூட 25,000 அதை நான் தவறாக கூறவில்லை. நான் என்ன கூறுகின்றேன் என்றால், இதெல்லாம் சவால்கள் என்று நான் கூறுகின்றேனே தவிர நாங்கள் அதை விமர்சிப்பதாக நான் கூறவில்லை. ஆனால்
மக்கள் எமது குடிப்பரம்பல் குறைய நான் கூறும் தன்னாட்சி என்ற விடயத்துக்கான வலு அதிகரிக்கின்றது. ஏனென்றால் எமது குடிப்பரம்பல் குறையும் நிலையிலே தன்னாட்சி மூலமாகத்தான் எமது இருப்பை காப்பாற்ற முடியும் என்ற ஒரு யதார்த்தத்தை நாங்கள் அனைவரும் உணர வேண்டும். ஏனென்றால் நீங்கள் எமது நிலத்தை எடுத்துக்கொண்டால், நான் முக்கியமாக கிழக்கு மாகாணத்திலே நான் சில விடயங்களை கூற முடியும். கிழக்கு மாகாணம் 10,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை கொண்ட ஒரு மாகாணம். இந்த மாகாணத்திலே தமிழர்களின் மேலாதிக்கத்துக்குள் வெறுமனே 3,500 சதுர கிலோமீட்டர் தான் இருக்கின்றது. 5,000 சதுர கிலோமீட்டர் ஒரு இனத்தின் மேலாதிக்கத்துக்குள், ஏனைய 1,500 சதுர கிலோமீட்டர் இன்னொரு இனத்தின் மேலாதிக்கத்துக்குள். நான் என்ன கூறுகின்றேன் என்றால், கிழக்கு மாகாணத்தில் பொதுவாக பிரதேச செயலாக பிரிக்கப்பட்ட பிரதேசங்களை வைத்து கூறுகின்றேன். தற்போது நான் மாகாண சபைகளுக்கான அதிகாரத்தை கோரும் பொழுது, முக்கியமாக காணி போலீஸ் அதிகாரத்தை கோரும் பொழுது, இணையாத கிழக்கு மாகாணத்திலே ஏன் நாங்கள் பொதுவாக தமிழர்கள் ஏன் காணி போலீஸ் அதிகாரம் எமக்கு வேண்டும் என்று நாங்கள் கோருகின்றோம்? எமது நிலத்தை, எமது இருப்பை நாங்கள் பாதுகாக்க முடியும் என்று. கிழக்கில் உள்ள தமிழர்கள் 30% இருந்து கொண்டு நாங்கள் எமது நிலத்தை பாதுகாக்க முடியாத நிலை ஏற்படும் பொழுது இந்த 13ஆம் திருத்த சட்டமும் இந்த 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 காணி போலீஸ் அதிகாரம் தமிழர்களுக்கு ஒரு பாதிப்பாக வரும் நிலை ஏற்படுவதற்கான அனைத்து சந்தர்ப்பமும் இருக்கின்றது. இந்த சூழலிலே நமது நிலத்தை நாங்கள் பாதுகாக்க வேண்டும் என்றால் வடகிழக்கு இணைப்பு தேவைப்படுகின்றது. வடகிழக்கு இணையாத ஒரு தீர்வில் நாங்கள் தமிழர்களுக்கு எந்த விதமான, முக்கியமாக கிழக்கு வாழ் தமிழர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என்று இருக்கும் பொழுது நாங்கள் தொடர்ச்சியாக இதுதான் சாதகம் என்று மாகாண சபைகளை பற்றி பேசிக் கொண்டிருப்பதற்கு வெளியே நாங்கள் ஒரு தீர்வை காண வேண்டும் என்ற யதார்த்தத்தை நாங்கள் உணர வேண்டும். எமக்கு உங்களுடைய பார்வையில் தமிழ் மக்கள் என்னத்தை தீர்வாக முன்வைக்க வேண்டும் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? தமிழ் மக்கள் தமிழீழத்திலே, நான் மீண்டும் கூறுகின்றேன், 6ஆம் திருத்தச் சட்டத்தில் சத்திய பிரமாணம் எடுத்தவர்களாக, இந்த அரசியல் கட்சிகளில் இருப்பவர்கள், தேர்தலில் போட்டியிடுபவர்களாக நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவாக சிந்திக்க வேண்டும். தன்னாட்சி என்ற விடயத்தில் தன்னாட்சி மூலமாக மட்டும்தான் தமிழர்களின் எதிர்காலத்தை, தமிழர்களின் நிலத்தை, தமிழர்களது இருப்பை பாதுகாக்க முடியும். நாங்கள் வேறு எந்த முறையிலும் நம்மால் பாதுகாக்க முடியாது. அது எப்படிப்பட்ட தன்னாட்சியாக இருக்க வேண்டும்? முஸ்லீம்களின் நிலை என்ன? ஏன் முஸ்லீம்களுக்கு என்று ஒரு தனி அலகு கொடுக்கப்பட வேண்டிய, அல்லது நான் கான்டிகுவஸ், அதாவது நிலத்தொடர்பற்ற அலகுகளை ஏற்படுத்த வேண்டிய பல தேவைகள் எல்லாம் நமக்கு எதிர்காலத்தில் நாங்கள் அதை நாங்கள் பரிசீலிக்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். ஆனால் தமிழ் மக்கள் இலங்கையின் தற்போதைய தன்மைக்குள், ஏனென்றால் நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். ஏன் நான் ஆரம்பத்தில் கூறியிருந்தேன், நான் தமிழ் தேசியத்தை தழுவியதற்கான காரணம் சிங்கள தேசியத்தின், சிங்கள தேசத்தின், சிங்களத்தின் சிந்தனை தான். சிங்களத்தின் சிந்தனை, நான் இதை கூறுகின்றேன், இது முக்கியமாக நீங்கள் இதை உணர வேண்டும். தமிழர்களை அனைத்து தமிழத்துள்ள அனைத்து பிரதேசங்களிலும், அது மட்டுமல்ல ஈழத்தில் அனைத்து பாகங்களிலும் தமிழர்களை சிறுபான்மையாக்க வேண்டும் என்பதே சிங்கள சிந்தனையாக இருந்து வந்திருக்கின்றது. அந்த சிந்தனை தொடர்கின்றது. சிங்கள தேசம் அந்த சிந்தனையில் எந்த விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தவில்லை. அந்த நிலையில் கிட்டத்தட்ட கூற வேண்டும் என்றால், நாங்கள் எமது போராட்டம் என்னவென்றால், எமது இருப்பை பாதுகாப்பதற்கான போராட்டம் தான் தொடர்ச்சியாக இருந்து வந்திருக்கின்றது. இந்த போராட்டத்திலே பொருளாதார தேவை இருக்கின்றது, எமது மக்களுக்கான இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்பு, எமது சுற்றுச்சூழல், இதெல்லாம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் எமது இருப்பை இழந்த பின் ஒரு சிறுபான்மை இனமாக, நாங்கள் குறுந்தேசிய இனமாக வாழ்வதற்காக அல்ல, கடந்த 70 வருட போராட்டங்களும், நமது அர்ப்பணிப்புகளும், நமது இளைஞர் யுவதிகளின் தியாகங்களும் அதற்காக அல்ல. வெறுமனே இருந்து கொண்டு நாங்கள் பழைய கதையெல்லாம் நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் யதார்த்தத்தை பார்க்கின்றோம் என்று கூறுபவர்கள் யதார்த்தம் என்ன என்பதை கூட தெரியாமல் இருக்கின்றார்கள். இல்லை, கடந்த நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் நீங்கள் மஹிந்த ராஜபக்சவுடன் இருக்கின்றீர்கள். மஹிந்த ராஜபக்சவுடன் நல்ல நெருக்கமான புகைப்படங்களை உங்களுடைய ஃபேஸ்புக்கில் பார்த்தேன். அதன் பின்னர் இவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை நீங்கள் எடுக்கின்றீர்கள். இதனை எவ்வாறு புரிந்து கொள்வது? நீங்கள் மிக நீண்ட காலமாக ஒரு நிலைப்பாட்டுக்கள் இருந்து வருகின்றீர்கள். யுத்தம் முடிவடைந்து அந்த ரணங்களுக்கு பின்னர் சரத் பொன்சேகாவை ஆதரித்தது தவறென்று கூறுகின்றீர்கள் என்று. நான் அப்படி கூறவில்லை. நான் கூறுகின்றேன் என்னவென்றால்,
சரத்பத்மா மட்டுமல்ல, மஹிந்த ராஜபக்ஷ உட்பட நான் என்ன கூறுகின்றேன், அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டு விட்டோம் என்று கூறுகின்றேனே தவிர. ஆனால் அவர்களுக்காக திருப்பி நீங்கள் வாக்கு கேட்டிருக்கின்றீர்கள் 2019ஆம் ஆண்டு. நிச்சயமாக. ஆகவே எவ்வாறு அந்த உங்களுடைய மாற்றம் என்பது என்ன காரணம்? நீங்கள் கூறுகின்றீர்கள் சிங்கள தேசியத்தை நான் புரிந்து கொண்டபடியால் நான் மாறினேன் என்று. சிங்கள தேசியத்தை நீங்கள் இத்தனை வயது காலத்தில் புரிந்து கொள்வதற்கு இவ்வளவு நாட்கள் சென்றார். நான் என்னவென்றால் அப்படியல்ல, இலங்கை தேசிய குடும்ப பாரம்பரியமாக இருக்கின்றது, அனைவரும் அறிந்த உண்மை. ஆனால் அரசியல் நிச்சயமாக ஆனால் நான் இலங்கை தேசியம் என்ற இவ்வளவு போருக்கு பின் சிங்கள தேசம் கூட பல விடயங்களை கற்றுக்கொண்டிருக்கின்றன என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. ஏனென்றால் சிங்களத்து மேக்னானிமிட்டி, அதாவது போரை வென்ற பின் தமிழர்களின் நியாயமான அடிப்படை விடயங்களை கூட உணர்ந்து கொள்வார்கள் என்ற சிந்தனை எனக்கு இருந்தது. அது 2 வருஷத்துக்கு இருந்திருக்கலாம். 2010 அது மட்டுமல்ல, தொடர்ச்சியான அதை நான் கூறுகின்றேன். 10 வருஷம் இருந்துட்டு நான் 10 வருஷம் இருக்கவில்லை. நான் 7 வருடம் நான் அந்த அரசியல் இருந்தேன். ஆனால் 7 வருடம் 2020 வரைக்கும் இருந்தீர்கள். 2019 வரைக்கும் 2020 நாடாளுமன்றத்தில் நான் தமிழ் விடுதலை கூட்டணி சேர்ந்து விட்டேன். ஆனால் அந்த காலப்பகுதியிலும் அவரும் இருந்திருக்கு. இல்லை, அந்த பதில் நான் இருக்கவில்லை. அது தவறான புரிதல். நான் திரைப்படம் பார்த்தோம், ஒரு போட்டோ அது 2017ஆம் ஆண்டு இருந்திருக்கும். நான் என்ன கூறுகின்றேன் என்றால் அதெல்லாம் உண்மைதான். இது வெறும் நான் தேர்தலில் போட்டியிடும் பொழுது கூட, நான் 2020 தமிழ் தேசியம் பேசும் பொழுது கூட எனது மட்டக்களப்பு மாவட்ட மக்கள், எங்களுக்கு வாக்களித்தவர்கள் கூட தெரியும் நான் அந்த சிந்தனையிலிருந்து நான் மாறிவிட்டவன் என்று. எனது கருத்துரையில் மாற்றம் ஏற்பட்டது என்பதுதான் உண்மை. இது அந்த மாற்றம் ஏற்படக்கூடாது என்று நான் கூறவில்லை. மாறலாம், நிலைப்பாடுகள் மாறலாம், அதில் தவறு நான் கூறவில்லை. ஆனால் அந்த நிலைப்பாட்டு மாற்றம் என்பது மிகவும் கடும்போக்குத்தனமாக இருக்கின்றது. கடும்போக்குத்தனம் மிகவும் ஒரு உச்ச நிலையில் இருக்கின்றது. மீண்டும் பட்டுக்கோட்டை தீர்மானத்தை நான் அப்படி கூறவில்லை. நீங்கள் கடும்போக்காக பார்க்கலாம். நான் என்ன கடும்போக்கு என்று கூறவில்லை. அது சரியான நிலைப்பாடு, அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் இன்றைய யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் கூறுகின்ற தீர்வு என்பது ஒரு இலக்காக இருக்க முடியும். ஆனால் இன்றைய நிலவரங்களுக்கான தீர்வுகளையும் உள்ளடக்கியதான் நாம் பயணிக்க முடியும் அல்லவா? அது நிச்சயம் நான் உணர்கின்றேன். நான் கூறுகின்றது நிலைப்பாடு என்ற விடயத்தில் தமிழர்களின் நிலைப்பாடு நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. மாகாண சபைகளுக்கு ஊடாக ஒரு தீர்வை காண முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஏனென்றால் சிங்கள தேசம் சிங்கள அரசியல் முழுமையாக நிராகரிக்கும். 13ஆம் திருத்த சட்டத்தை அமுல்படுத்த மாட்டார்கள். அமுல்படுத்த மாட்டார்கள், அதை எப்படி நிராகரிப்பதில் அர்த்தம் இல்லை. ஆனால் நான் கூறவில்லை 13ஆம் திருத்த சட்டத்தை. ஏனென்றால் மாகாண சபைகள் இருக்கின்றன, மாகாண சபை முறைகள் எங்களுக்கு வேண்டாம் என்று நான் கூறப்போவதில்லை. ஏனென்றால் பாராளுமன்ற தேர்தல்கள் தமிழர்கள் போட்டியிடக்கூடாது என்று கூட அப்படியெல்லாம் நான் கூறப்போவதில்லை. ஏனென்றால் நீங்கள் கூறியது போல எமது மக்களின் பாதுகாப்பு இருக்கின்றது அல்லவா, எமது மக்களின் தேவைகள் இருக்கின்றது அல்லவா, மாகாண சபையின் மூலமாக பல தேவைகளை பூர்த்தி செய்யலாம் என்ற யதார்த்தம் இருக்கின்றது அல்லவா. நான் அதை கூறவில்லை. ஆனால் நமக்கு தீர்வு என்ற விடயத்திலே, தீர்வு என்பதை தான் நாங்கள் பேசுகின்றோம். நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், இலங்கையில் தான் வாழுகின்றோம், இலங்கையின் மாகாண சபை ஒற்றையாட்சிக்குள் தான் வாழுகின்றோம். ஆனபடியால் நாங்கள் வாழக்கூடாது, நாங்கள் புலம்பெயர்ந்து செல்லுங்கள் நான் கூறவில்லை. ஆனால் ஒரு தீர்வு என்ற விடயத்தில் அது தன்னாட்சி மூலமாக தீர்வு வந்தால் மட்டும்தான் தமிழர்களின் இருப்பையும் பாதுகாக்க முடியுமே தவிர, நாங்கள் இந்த மாகாண சபை முறைமைகளை ஏற்றுக்கொள்கிறோம், இதுதான் இறுதி தீர்வு என்பதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறுகின்றேன். தற்பொழுதைய நடைமுறை சார்ந்த விடயத்தில் நீங்கள் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவித்திருந்தீர்கள். ஆனால் இன்றைய பொருளாதார நிலைமைகள் இருந்து பார்க்கின்ற பொழுது ரணில் விக்ரமசிங்க தொடர்பில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? ரணில் விக்ரமசிங்க பற்றி நான் கூற வேண்டும் என்றால், பொருளாதார ரீதியில் நாங்கள் பார்க்கும் பொழுது நாங்கள் அனைவரும் பார்த்த உண்மை இருக்கின்றது. கோட்டாபய ராஜபக்ஷ அவரது ஆட்சிக்குள் அவர் விட்டு சென்ற பின் பொருளாதார ரீதியிலே என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன அனைவரும் தெரிந்த விடயங்கள். ஆனால் நான் உங்களுக்கு கூற வேண்டும், ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அன்றகுமார திசாநாயக் என்ற விடயத்திலே நான் இவர்கள் எவர் ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ் அரசியல் தலைமைத்துவம் அவர்களுடன் தமிழர்களுக்கான நிலைப்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும், பேச வேண்டியிருந்தால் பேச வேண்டும், இதெல்லாம் யதார்த்தமான விடயம். ஆனால் நான் ரணில் விக்ரமசிங்கே அவர்களை ஆதரிக்கும் பொழுது அதன் மூலமாக தமிழர்களுக்கு நன்மை கிடைக்குமா என்று கேட்டீர்கள் என்றால் நான் மீண்டும் கூறுகின்றேன், தமிழர்களின் அபிலாஷைகள் தீர்க்கப்படுமா என்றால் இல்லை என்று கூறுவேன். ஆனால் அவரது ஆட்சி சிறந்தவர் யாருன்னு கேட்டால்
இந்த கேள்விக்கு பதில் நான் பெரிய வித்தியாசத்தை பார்க்கவில்லை தான் நான் கூற வேண்டும். ஏனென்றால் பொருளாதார ரீதியிலே கூட இலங்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கின்றது. ஆனால் ஒரு பொருளியல் பட்டதாரியாக நான் கூறுகின்றேன், இலங்கையில் மாற்றங்கள் ஏற்படவில்லை என்று. இந்த பிரச்சனை தள்ளப்பட்டிருக்கின்றதை தவிர, உதாரணமாக எடுப்போமே, 20 லட்சம் அரசு ஊழியர்கள் இருக்கின்றார்கள். நீங்கள் மட்டுமில்லை, கணக்க பொருளாதாரம் சார்ந்த நிபுணர்கள் இந்த கருத்தை முன்வைக்கின்றார்கள். ஒரு கட்டமைப்பு மாற்றம் இல்லை, எந்த விதமான மாற்றங்கள் நிகழவில்லை என்று. ஆனால் யாருமே 2022ஆம் ஆண்டு நாடு திவாலாகும் என்பதை முதலே கணித்து கூறவில்லை. கூறியிருக்கிறார்கள். இயல்பாக இந்த நாட்டின் பொருளாதாரம் வீழ்ச்சியடையும் என்று கூறுவது என்பது வேறு, ஆனால் நாடு முடங்கும் என்று கூறுவது வேறு. அவ்வாறான ஒரு கருத்தை யாரும் முன்வைக்கவில்லை. ஆனால் ரணில் விக்ரமசிங்கே நாடாளுமன்றத்தில் முன்வைத்திருக்கின்றார் அதற்கு முன்னரே. ஆனால் ஒரு பொருளாதார ரீதியில் இன்று மக்கள் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. அதனை நாம் முழுமையாக பொருளாதார ரீதியில் மாற்றம் இல்லை என்று கூறிவிட முடியுமா? ஆனால் இந்த நிலைமை பொருளாதார வளர்ச்சிக்குரியது இல்லை என்று கூறுவது இல்லை. அதற்கான பல விடயங்கள் இருக்கின்றன. பல நாடுகள் இலங்கைக்கு உதவி செய்திருக்கின்றன. இந்தியா, ரணில் விக்ரமசிங்கே நீண்ட காலமாக வரவு செலவு திட்டத்தின் அந்த குறையை கடன்களினூடாகத்தான் ஈடு செய்திருக்கின்றது. அது இன்று நேற்றல்ல, மிக நீண்ட பாரம்பரியம் இருக்கின்றது, 50 வருடத்துக்கு மேற்பட்ட. உண்மை என்னவென்றால், இதை நாங்கள் இப்படி தான் பார்க்க வேண்டும். இலங்கையின் பொருளாதாரம் ஒரு தற்காலிகமாக ஒரு என்ன சொல்வது, இந்த வீழ்ச்சியிலிருந்து ஒரு நிலைக்கு வந்திருக்கின்ற கூறலாம். மீண்டும் ரணில் தோல்வி அடைந்தால் மீண்டும் விழும். அப்படி நான் ரணிலை தாண்டி நான் கூறுகின்றேன். நான் மீண்டும் கூற, பொருளாதார ரீதியில் இந்த மூவரில் யார் சிறப்பென்றா உங்களுடைய கருத்து? யார் பொருளாதாரம் சார்ந்து கேட்குது? பொருளாதாரம் சார்ந்து அனுரகுமார திசாநாயக்கவின் பொருளாதார கொள்கையை நான் பார்க்கவில்லை. சஜித் பிரேமதாச எந்த விதத்தில் தனது பொருளாதார கொள்கையை முன்வைப்பார் என்பது கூட நமக்கு தெரியும். அவர் பேசுவது நாங்கள் திட்ட தெளிவாக நாங்கள் பார்க்கவில்லை அல்லவா. நாங்கள் ரணில் விக்ரமசிங்கே பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது பிரதமராக. இன்னொரு விடயம் இருக்கின்றது அல்லவா, இந்த பொருளாதார நிலைக்கு அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கின்றார் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது அல்லவா. எனவே நான் என்ன கூறுகின்றேன் என்றால், பொருளாதார விடயத்தை வைத்துக்கொண்டு இவர் சிறப்பானவர் அவர் சிறப்பானவர் நான் கூறவில்லை. ஏனென்றால் நான் மீண்டும் கூற வேண்டும், தமிழர் தொடர்ச்சியாக இந்த சிங்கள அரசியல் தலைவர்களின் அவர்களது அரசியல் எப்படி வந்திருக்கின்றது என்றால் நாங்கள் அறிந்த விடயம். மக்கள் ஆணையை கொடுப்பார்கள், மக்கள் தமது வாக்குகளை இடுவார்கள் ஜனாதிபதி தேர்தல் வரும் பொழுது. ஆனால் நான் ஒரு தரகராக இருக்கும் எண்ணம் எனக்கு கிடையாது. ஏனென்றால் தமிழ் அரசியல் தலைவர்கள் காலகாலமாக செய்யும் ஒரு நான் தவறாக பார்க்கின்றேன். அந்த தவறை நான் செய்யக்கூடாது. நான் கூட கடந்த காலத்திலே கருத்து கூறக்கூடாது அல்ல, அவர்கள் தாங்கள் தமது அரசியலை முன்னெடுப்பதற்காக அல்லது தமக்கான சலுகைகளுக்காக ஜனாதிபதியில் ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்கின்ற பொழுது அது தமிழ் மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைப்பதில் தவறு இருக்கின்றதா? ஜனாதிபதியின் மாற்றம் ஏற்படும் பொழுது தமிழ் மக்களுக்கு பயன்கள் ஏற்படும் என்ற விடயத்திலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் நான் அதை பார்க்கவில்லை என்று கூறுகின்றேன். எந்த ஒரு மாற்றத்தையும் நான் மாற்றங்கள் இருக்கும், ஒவ்வொரு நபர்களுக்கு ஏற்ற மாற்றங்கள் இருக்கும் அல்லவா. உதாரணமாக மஹிந்த ராஜபக்சே பற்றி பேசும் பொழுது நாங்கள் என்ன, அதை இன அழிப்பு காலத்திலே வழிநடத்தியவர் என்று நாங்கள் கூறுவோம். மஹிந்த ராஜபக்சே அவரை தோற்கடிக்கணும் என்ற ஒரு கருத்து இருந்தது. ஆனால் ஜனாதிபதி சிறிசேனையை தமிழர்கள் ஆதரித்தார்கள். ஆதரித்த பொழுது இன்று சிறிசேன ஜனாதிபதியின் காலத்திலே என்ன நடந்தது என்றெல்லாம் நாங்கள் பார்க்க முடியும். பொருளாதார ரீதியாக இருக்கட்டும், தமிழர்களின் சில இடங்களிலே நன்மை ஏற்பட்டிருக்கலாம், சில இடங்களில் தீமைகளும் ஏற்பட்டிருக்கின்றது. மட்டக்களப்பு மாவட்டத்தில் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த மகாவலி திட்டம் என்ற ஒரு விடயத்திலே அந்த காலத்தில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்தவர் இல்லை, நான் கட்சியை விலகிவிட்டேன். 2015 விலகிவிட்டேன். நான் 2015 ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலிருந்து விலகியவன். ஆனால் மஹிந்த ராஜபக்சோடு நான் எந்த கட்சியிலையும் இணையவில்லை. நான் மக்கள் முன்னேற்ற கட்சி என்ற ஒரு கட்சியை ஆரம்பித்து விட்டு நான் தனியாக இருந்தேன். ஆனால் எனது நிலைப்பாடு ஒரு இலங்கை தேசிய சிந்தனையில் தான் இருந்தது. தென்னிலங்கை ஆதரவுடன் தென்னிலங்கை ஆதரவுடன் அல்ல, இலங்கையில் தமிழர்கள் ஒரு சமத்துவமான நிலையை தேடலாம், அடையலாம் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. ஆனால் 2015 20 காலப்பகுதிகளிலே வியத்மக போன்ற அமைப்பினூடாக நான் பல விடயங்களை உணர முடிந்தது.
அவ்வாறு சிங்கள தேசியத்தை இல்லை, அது மட்டும் இல்லை, பல திட்டங்களை பற்றி பேச முடியும். உதாரணமாக திட்டமிட்ட குடியேற்றங்களாக இருக்கட்டும், அவர்களது நீங்கள் 63 சிறு மலைகளை அவர்கள் அடையாளப்படுத்தி அந்த மலைகளிலே பௌத்த ஆலயங்களை நிறுவுவதற்கான திட்டம் ஒன்று 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 அமைக்கப்பட்டு நான் அதை பார்ப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. இது போன்று பல விடயங்கள் இருந்தது. எனது எண்ணம் என்னவென்றால், தமிழர்களுக்கு சாதகம் சாத்தியம், இக்காலத்தில் எது சாத்தியம் என்பதற்கு அப்பால் நாங்கள் மிக விரைவாக ஒரு அரசியல் தீர்வுக்கு செல்ல வேண்டும். அந்த அரசியல் தீர்வானது வெறுமனே நீங்கள் சிங்கள அரசியல் தலைவர்களுடன் இவரை விட இவர் நல்லம், அவரை விட இவர் நல்லம் என்று பேசுவதை விட்டு நாங்கள் சர்வதேச ரீதியிலே அழுத்தங்களை முன்வைத்தேன். அழுத்தம் என்ற விடயத்திலே நாங்கள் புவிசார் அரசியலிலே மாற்றங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியான மாற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. அதை தமிழர்கள் எப்படி கையாளப் போகின்றோம் என்பதில் தான் தமிழர்களின் எதிர்காலம் இருக்கப் போவதை தவிர, தமிழர்களின் எதிர்காலம் சிங்கள அரசியல் தலைவர்கள் எவர் நல்லவர், எவர் கூடாதவர், இவர் நமக்கு இதை தரப்போகின்றார். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், தமிழர்களது பொருளாதாரம் போர்க்காலத்திலும் சரி தற்போதும் சரி, தமிழர்களது பொருளாதாரம் நலிவடைந்து கேள்விக்குறியான நிலையில் தான் இருக்கின்றது. இந்த சவால்களுக்கு மத்தியில் தான் தமிழர்கள் போராடி தமது வாழ்க்கையை முன்னெடுக்கின்றார்கள். சிலர் நினைக்கலாம் என்னவென்றால், இந்த கடந்த 1.5 வருடங்களிலே சில அந்த வீழ்ச்சியிலிருந்து நாங்கள் மீண்டிருக்கின்றோம் என்ற கருத்து இருக்கலாம். அது உண்மையும் இருக்கின்றது. ஆனால் அதன் அடிப்படையில் நமது எதிர்காலத்தை நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. ஏனென்றால் அந்த சூழலை நாங்கள் உணர வேண்டும். கோவிட் கால பகுதி இருந்தது. இலங்கையின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கான காரணங்கள் இருந்தன. சுற்றுலா பயணிகள் வரவில்லை. புவிசார் அரசியல் என்பது மிக முக்கியமான பங்கு. அந்த நேரம் நாடு பொருளாதார ரீதியாக பின்தங்குகின்ற பொழுது எந்த நாடும் முன்வரவும் இல்லை இலங்கைக்காக. இந்தியா வந்தது. அதை தாண்டி இலங்கையினுடைய தேவையை நிறைவேற்றக்கூடிய அளவுக்கு வரவில்லை. பிக்ஸ் அண்ட் அமைப்பு நேரடியாக ஒரு தகவலை வெளியிட்டது, இலங்கை கடனை மீள செலுத்தக்கூடிய நிலைமையில் இல்லை என்பது. அதுதான் மிகப்பெரிய ஒரு தடையாக இலங்கைக்கு இருந்தது. அது மட்டுமல்ல, தற்போது இப்படி பாருங்கள், தற்போது கூட சர்வதேச உதவியின் ஊடாகத்தான் இலங்கையை இலங்கையை ஆட்சி செய்ய முடிகின்றது. அந்த விடயத்திலே தமிழர்கள் எமது அழுத்தங்களை முன்வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அதன் ஊடாக மாற்றங்களை ஏற்படுத்தலாம் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. நிச்சயமாக. இறுதியாக ஒரு கேள்வி, தமிழர் விடுதலை கூட்டணி புதிய கட்சி கிளைகளை ஆரம்பிக்கின்றது என்று கேள்விப்படுகின்றேன். அடுத்த கட்ட நகர்வு எதனை நோக்கி இருக்க போகின்றது? உங்களுடைய கட்சியினுடைய செயற்திட்டம் என்ன? யதார்த்தம், தமிழர் விடுதலை கூட்டணி கட்டமைப்பின் மூலமாக வளர்ச்சி பெற செய்ய வேண்டியது எனது பொறுப்பு இருக்கின்றது. ஆனால் தமிழர் நிலப்பரப்பிலே ஒற்றுமை தேவைப்படுகின்றது. ஒற்றுமை என்பது வெறுமனே நான் கூறுகின்ற கொள்கை ரீதியான ஒற்றுமை என்பது ஒன்று. கட்சிக்குள்ளே கட்சிக்கு வெளியில் உள்ளும் வெளியிலும் கட்சிக்கு உள்ளும் வெளியும் என்று கூறுகின்றன. தமிழர் விடுதலை ஒரு காலத்திலே 1,00,000க்கும் அதிகமான உறுப்பினர்கள் இருந்தார்கள் தமிழர் விடுதலை கூட்டணியில். தற்போது வெறுமனே ஒரு 4,000 உறுப்பினர்கள் இருக்கின்றோம். இந்த நிலையை மாற்ற வேண்டும். இப்போ கட்சியை விட்டு சென்றவர்கள் மீண்டும் வருவதற்கான வழிகளை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். நான் உட்பட எமது கட்சியின் மத்திய குழு, எமது கட்சியின் உறுப்பினர்கள் நாங்கள் இணைந்து செயல்பட வேண்டும். இந்த திட்டத்திலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கூற வேண்டும் என்றால், மட்டக்களப்பிலே இந்த ஒரு 4 வருடங்களுக்கு முதல் ஆரம்பித்த இந்த செயல்பாடுகள் தற்போது நாங்கள் பல மாவட்டங்களிலே, நாங்கள் திருமலை மாவட்டத்திலே, அம்பாறை மாவட்டத்திலே, வன்னி மாவட்டத்திலே, அதேபோன்று யாழ் மாவட்டத்திலும் கூட நாங்கள் எமது கட்சியின் நிலையை நாங்கள் விஸ்தரிக்கும் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இதெல்லாம் கட்சியை நான் கூற வேண்டும். கட்சி என்பது மக்களுக்காக, எமது இனத்தின் விடுதலை என்பது தான் அடிப்படை கொள்கை. அதற்கு கட்சிக்கு அப்பால் சென்று நாடாளுமன்ற உறுப்பினர் அப்படி இல்லைனா இல்லை, நீங்கள் கேள்வி ஒரு தேவையான கேள்வி. சில வேளைகளிலே நாடாளுமன்ற உறுப்பினருக்கு அப்பால் சென்று சில முடிவுகளை நாங்கள் எடுக்க வேண்டியிருக்கும் ஒற்றுமைக்காக. ஏனென்றால் அம்பாறை மாவட்டத்திலே எமது பிரதிநிதித்துவம் இல்லாமல் போவதற்கான ஆபத்து இருக்கின்ற திருவண்ணாமலை மாவட்டத்திலே. எனவே தமிழ் தேசிய கட்சிகள்
ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு நிலை ஏற்பட வேண்டும் என்ற யதார்த்தம் இருக்கின்றது. தமிழர்கள் எமது இருப்பை நாங்கள் பாதுகாக்காமல் எமது இலக்கை அடைய முடியாது. இருப்பை பாதுகாப்பதற்கு ஒரு தெளிவான ஒரு கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்பதுதான் எனது நிலையாக இருக்கின்றது. இவ்வளவு நேரம் இந்த நேரம் இந்த உங்களுடைய கருத்துக்களை பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். நன்றி. இவ்வளவு நேரம் இந்த நேரங்களை பார்த்து கொண்டு உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.